गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் உத்தராயணம். வசந்த ருத்து மேஷ மாதம் சித்திர மாதம். சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதி இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னுட்டு ரொம்ப வசத்தியான நாள். இன்னைக்கு நல்ல சித்த யோகம். இன்னைக்கு சித்ரா நட்சத்திரம். இப்படி வசத்தியான நாள். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரையில் சோமசுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாள். அப்படி வைபவம் இன்னைக்கு. அப்படி கல்யாணம் நடக்கிற இன்னைக்கு வைபவமான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சுவாயம்புவனுடைய புத்திரியான தேவஹூதிக்கும்
கர்தம பிரஜாபதிக்கும் விவாகம். அதை ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயத்தில் சொல்கிறாள். விதுரர் மைத்ரேயருக்கு சொல்கிற அந்த உபாக்கியானத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை ஒரே ஸ்லோகத்தில் ஸ்ரீதரர் அவருடைய ஸ்ரீதர வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காள். அந்த ஸ்லோகத்தோடு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 12ोऽध्यायः. श्रीहरे नमः. 12 कर्दमायादात् यथा दृष्टं हि विष्णुना मनुर्दुहितरं देव हूतिमित्यनुवर्ण्यते. இந்த 22வது அத்தியாயத்தில் மகாவிஷ்ணுனால உபதேசம் பண்ணப்பட்டபடி மனுவானவர், ஸ்வயம்புவ மனுன்னு அவருக்கு பேர், பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூன்னு பேர். அந்த ஸ்வயம்புவான பிரம்மாவனுக்கிட்டேருந்து தோண்டினவர்னால அதுக்கு ஸ்வயம்புவர்னு பேர் அந்த மனுவுக்கு. அவருக்கும் சதரூபா தேவிக்கும் பிறந்த பல பொண்களில் ஒத்தி தேவஹூதி. அந்த தேவஹூதியே கர்தம பிரஜாபதி அவர் புள்ள பார்க்கறதுக்காக, எப்பொழுதும் பெண் பார்க்கறதுக்காக நம்மளாம் பிறந்து இப்போ சமீப காலத்தில் ஒரு சம்பிரதாயம். ஆனால் பிராச்சீனத்தில் அப்படி இல்லை. வரனை தேடின்னு போவாளாம். நல்ல வரன் கிடைக்கணுமேனுட்டு கன்னிகையை வச்சுருக்கப்பட்ட அப்பா அம்மாக்கள் வரனை தேடி போவாளாம். வரப்பிரேஷனம்னு சொல்கிறது. ஒரு விவாகத்துக்கு 5 அங்கங்கள் முக்கியம். அதில் வரப்பிரேஷனம்னு வரனை தேடி போய் வரனை, அதனால்தான் வரிக்கிறதுன்னு பேர், அதனால்தான் அவனுக்கு வரன்னு பேர். அப்படி கர்தம பிரஜாபதி நல்லா படித்தவர், ஞானி. அவருக்கு தன் பொண்ணை கொடுக்கணுங்கிறதாக நினச்சிட்டு ஸ்வயம்புவ மனு கர்தமரை தேடி போனாள். அதை போன அத்தியாயத்தில் பார்த்தோம். 21வது அத்தியாயத்தில் கர்தம பிரஜாபதிக்கும் ஸ்வயம்புவ மனுக்கும் நடந்த பேச்சுக்களெல்லாம் கேட்டோம். அதில் போன அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் அவர் சொன்னார், கர்தம பிரஜாபதி ஸ்வயம்புவன் அப்படி சொன்னாள், அதாபி பிருச்சே த்வாம் வீர யதர்த்தம் த்வமிஹா கதஹ தத்வயம் நிர்யலீகேன பிரதிபத்யாமஹே ஹிருதா. நீங்கள் எதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்களோ அதை தைரியமாக என்கிட்ட எடுத்து சொல்லணும். அவருக்கு தெரியும் எதுக்காக வந்திருக்காருன்னுட்டு. உங்கள் வாக்கால் சொல்லணும் எதுக்காக என்னை தேடி வந்திருக்கேன்ட்டு. உங்கள் மனசில் இருக்கப்பட்ட எண்ணங்களை எடுத்து சொன்னால் அதை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுடைய கன்னிகையான தேவஹூதியை எனக்கு கொடுக்க போகிறேள், அதை நான் ஸ்வீகரிக்கிறேன், தைரியமாக சொல்லுங்கோன்னாள். அது போன அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தில் அதுக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே 3ஸ்கந்தே 12ோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச ஏவமாவிஷ்கிருதாசேஷ குணகர்மோதயோ முனிம் சவ்ரீட இவதம் சம்ராட் உபாரதமுவாச்சः. மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொல்கிறாள், அப்பா இப்படியாக அந்த கர்தமர் சொன்ன பேச்சை கேட்டுவிட்டு எல்லா நல்ல குணங்களையும் உடைய, எல்லா கர்மாக்களையும் மேன்மையை உடைய அந்த சக்கரவர்த்தியான ஸ்வயம்புவ மனு, ஏன்னா ஸ்வயம்புவ மனுங்கிறவர் இந்த பூமியை பூராவும் ஆண்டுன்னு வர சக்கரவர்த்தி. அவர் கர்தம பிரஜாபதியினால தன்னை பற்றி பிரசம்சித்து அவர் சொன்னத்தை கேட்டுவிட்டு கொஞ்சம் அப்படி அவருக்கு வெட்கமாக போச்சான். ஆஹா, நம்மளை பிரசம்சித்து சொல்கிறானேன்ட்டு ரொம்ப நிஷ்டரான அந்த கர்தமரை பார்த்து பேச ஆரம்பித்தாள்னு மைத்ரேயர் சொன்னார் இந்த முதல் ஸ்லோகத்தில். ஏவமாவிஷ்கிருதாசேஷ குணகர்மோதயோ முனிம் சவ்ரீட இவதம் சம்ராட் உபாரதம் உவாச்சः. பேசினார். மனுருவாச்ச, ஸ்வயம்பு மனு பேசினாள். என்ன சொன்னாள்? பிரம்மா சிருஜத் ஸ்வமுகதோ யுஷ்மான் ஆத்மபரீப்சயா छन्दोमयान् तपो विद्या योगयुक्तान् अलम्पटान्. சந்தோமயான வேத சுரூபமான, ஏன்னா வேதத்தை அப்படியே சுரூபமாக வச்சுருக்காளாம். பிரம்மா தான் வேத சுரூபன். ஏன்னா பகவான்கிட்டேருந்து வேதம் அனாதின்னு சொல்கிறது. அனாதின்னா என்ன, அதுக்கு
ஒரு டைம் கிரியேட் பண்ணதுன்னு இல்லைன்னு அர்த்தம். பிரம்மாவும் அப்படி தான், சுவாமி தான் பிரம்மா. பிரம்மம்னாலே ஞானம்னு பேர். அப்படி சந்தோமயமாக பிரம்மமயமாக வேதமயமாக இருக்கப்பட்ட இந்த பிரம்மா இருக்காரே, அவர்கிட்டேருந்து அசிர்ஜத்துனாள். அவர் உங்களை தோற்றுவிச்சார். எங்கேருந்து எப்படி தூக்கினாள்? முகாத்துனாள், முகத்தாக. அவருடைய பிரம்மாவுடைய முகத்திலேருந்து நீங்கள் உண்டானேள். கர்தம பிரஜாபதியை பார்த்து சொல்கிறாளாம் மனு, சுவயம்பூ மனு, உங்களை பிரம்மாவனுடைய முகத்திலேருந்து நீங்கள் தோணினேள். ஏன்னா அந்த வேதத்துக்குள்ளே இருக்கிறது தான் தபஹா வித்யா யோக யுக்தான்னு. தபசு யோகம் வித்யை எல்லா ரூபமாகவும் இருக்கப்பட்ட பிராமணனாக இருக்கப்பட்டவர் நீங்கள். அலம்பட்டானுன்னா விஷயங்களில் ஈடுபாடு இல்லாதவர்னு அர்த்தம். அப்பேற்பட்டவர் நீங்கள். கர்தம பிரஜாபதி உங்களை சிருஷ்டி பண்ணாள். அந்த பிரம்மா எதுக்காக பண்ணாள்? வேதங்கள் தழைச்சிருக்கணும், சிருஷ்டி ஏற்படணும் என்பதற்காக உங்களை தோற்றுவிச்சிருக்கார். அப்பேற்பட்ட நீங்கள்னு பிரசம்சி சொல்கிறாள் சுவயம்பூ மனு கர்தமரை பார்த்து. பிரம்மா அசிருஜத் ஸ்வமுகதா யுஷ்மான் ஆத்மபரீப்சயா சந்தோமய தபோ வித்யா யோகயுக்தான் அலம்பட்டானே தத்ராணாய அசிருஜச்சாஸ்மான் தோசஹஸ்ராத் சஹஸ்ரபாத் ஹிருதயம் தஸ்ய ஹி பிரம்ம க்ஷத்ரமங்கம் பிரச்சக்ஷதே. பிராமணாலான உங்களை தோற்றுவிச்சு அவருடைய முகத்திலேருந்து தான் பிராமணாலான நீங்கள்லாம் உண்டாக்கப்பட்டேள். பிராமணோஸ்ய முகமாசீத் வேதம் சொல்கிறதோ இல்லையோ, அதே மாதிரி க்ஷத்ரியாளான எங்களெல்லாம், அதாவது சுவயம்பூ மனு இந்த பூலோகம் முழுக்கையும் ஆண்டு வர சக்கரவர்த்தி க்ஷத்ரியரவர். அப்படி க்ஷத்ரியால் எதுக்காக தோற்றுவிச்சாள்னா இந்த பிராமணாலெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக ரக்ஷணார்த்தம். தத்ராணாய, திராணாயன்னா காப்பாற்றுவதற்காக அர்த்தம். இந்த பிரம்மண்யம் இருக்கே அதை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே எங்களை சிருஷ்டி பண்ணாள். எங்கேருந்து சிருஷ்டி பண்ணாள்? தோசஹஸ்ராத் சஹஸ்ரபாத், ஆயிரக்கணக்கான கைகள், 2000 கை இருக்கு சுவாமிக்கு. ஆயிரக்கணக்கான கைகள் அவருடைய இந்த கைகள்லேருந்து க்ஷாத்திராளான க்ஷத்ரியாளான எங்களை தோற்றுவிச்சாள். அஸ்மானுன்னா எங்களேன்னு அர்த்தம், க்ஷத்ரியாள்னு அர்த்தம். அவளை உங்களை காப்பாற்றுறதுக்காக எங்களை தோற்றுவிச்சாள் நாள். இந்த வர்ணம்ங்கிறதா சொல்கிறோமே, இதெல்லாம் ஒரு தொழிலை செய்வதற்காக ஏற்பட்ட பாகுபாடுகள் தான் வர்ணம். இந்த வர்ணத்தையும் ஜாதியையும் சேர்த்து நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிக்கப்படாது, முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஏன்னா பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரங்கிறதெல்லாம் வர்ணம், அதாவது தொழில். அந்த தொழிலுக்கு என்னென்னா ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு தொழிலுங்கிறதாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர் அதை பண்ணியிருக்காள் சுவாமி. தத்ராணாய அசிருஜச்சாஸ்மான் தோசஹஸ்ராத் சஹஸ்ரபாத் ஹிருதயம் தஸ்ய ஹி பிரம்ம க்ஷத்ரமங்கம் பிரச்சக்ஷதே. பாஹூ ராஜன்யா, அதில் சொல்கிறதோல்ல வேதம், கைகள்லேருந்து ராஜன்ய க்ஷத்ரியாள்னா அதுலேருந்து தோன்றாள் நாள். அதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். அதோஹி அந்யோன்யமாத்மானம் பிரம்ம க்ஷத்ரம் ச ரக்ஷதः ரக்ஷசி ஸ்மாவ்யயோ தேவः சயஹ சதசதாத்மகः. இப்படியாக பகவான்டேந்து தோணுதுதான் இந்த பிராமணால் க்ஷத்ரியால், இந்த ரெண்டு வர்ணங்களும். இது எதுக்காக ஏற்பட்டது? அதோஹி அந்யோன்யமாத்மானம் பிரம்ம க்ஷத்ரம் ச ரக்ஷதः. அந்யோன்யம் ரக்ஷதः, ஒத்தர் காப்பாற்றுவாள். இந்த பிராமணாளாக இருக்கப்பட்டவாளுக்கு பிராமண வர்ணம்ங்கிறது இருக்கே, அது வேதத்தை ரட்சிக்கும். வேதத்தை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும், ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும். அப்புறம் யஜ்ஞத்தை பண்ணும், யஜ்ஞத்தை பண்ண வைக்கும். இதெல்லாம் இந்த ஆறு கர்மாக்களை செய்யறதுக்கானே பிராமணம். இந்த பிராமணால் அதனால ராஜன்யா, ராஜாக்களை க்ஷத்ரியால ரட்சிப்பாள். இந்த க்ஷத்ரிய தர்மம் என்னன்னா பிராமணால ரட்சிக்கிறது. இதை அவள் கத்தியும் கபடாக வச்சுன்னு போக மாட்டாள். ஆனால் க்ஷத்ரிய தர்மக்காரால் என்ன பண்ணுவாள்? அவளுடைய புஜத்தினுடைய சக்தியினால, கை சக்தியினால அவள் பிராமணால ரட்சிப்பாளாம். அந்யோன்யம் ரட்சிப்பாள். அதான் சொன்னாள். ரக்ஷதி ஸ்மாம் யயோ தேவஹ
சயக சதசதாத்மகா தத்து அசத்து ஆத்மகா. ஒன்று ரட்சிக்கும் நாள். அதான் இன்டர் டிபெண்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறது. இந்த வேர்ல்டில் எல்லாமே ஒன்று தொக்கி நிற்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை பாகவதத்தையும் வாசிக்கிறது, வேறு காரணம் இல்லை. தவ சந்தர்சனாதேவ சின்னாமே சர்வ சம்சயாக யத் ஸ்வயம் பகவான் பிரீத்யா தர்மமாக ரிரக்ஷிஷோஹோ. யத் ஸ்வயம் பகவான் பிரீத்யா தர்மமாக ரிரக்ஷிஷோஹோ. உடனே ஸ்வயம்புவ மனு கர்தமரை பார்த்து சொன்னாள், எனக்கு இருந்த அத்தனை சம்சயங்களும் தீர்ந்து போச்சு. உங்களை பார்த்ததுலேயே, உங்களை தரிசனத்தினாலேயே என்னென்ன சம்சயங்கள்லாம் என் மனசில் இருந்ததோ அதெல்லாம் விலகி போயிடுத்துனாள். யத் ஸ்வயம் பகவான் பிரீத்யா தர்மமாக ரிரக்ஷிஷோஹோ. என்ன கர்தமரான நீங்கள் எங்கள்கிட்ட பேசின போது சொல்லியிருக்கேள், ராஜாவான நாங்கள்லாம் என்ன பண்ணணும், எப்படி ரட்சிக்கணும், பிராமணாவை எப்படி ரட்சிக்கணுங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேள். அதனால எல்லா சம்சயமும் தீர்ந்து போடுத்துனாள். திருஷ்டியாமே பகவான் திருஷ்டா துர்தர்ஷோ யோ அகிருதாத்மனாம் திருஷ்டியா பாதரஜஸ்பிருஷ்டம் சீர்ஷ்ணா மே பவத சிவம். திருஷ்டியா நாள் நல்ல சாது சங்கங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல பெரியவாளை தான் பார்க்கறது, இதெல்லாம் பூர்வத்தில் பகவானுடைய அனுகிரகத்தில் தான் கிடைக்கும். அதுக்கு நல்ல அனுகிரகம் இருக்கணும், நம்மளுடைய அதிருஷ்டம் இருக்கணும். அப்போ திருஷ்டியானா அதிருஷ்டத்தினாலேன்னு அர்த்தம். ஏதோ நான் முன்னாடி நல்லது செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி உங்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னாள். திருஷ்டியாமே பகவான் திருஷ்டா. உங்களை என்னால் பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, பூர்வத்தில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், அந்த அனுகிரகத்தினால எனக்கு கிடைச்சிது. துர்தர்ஷோ யோ அகிருதாத்மனாம் துர்தர்ஷா. நல்ல விஷயங்கள் நல்ல கர்மாக்கள் பண்ணாதவன் இருக்கானே, அவனுக்கு இப்படி நல்ல சாதுக்களான உங்களை மாதிரி இருக்கப்பட்டவாள் தரிசனம் கிடைக்காதுன்னாள். திருஷ்டியா பாதரஜஸ்பிருஷ்டம். பாதரஜா பொடி, கால்கள், உங்களுடைய பாதார விந்தங்கள் இருக்கே, அதில் இருக்கப்பட்ட தூளி பொடி இருக்கே, அதை நான் சிரஸில் தரிசிக்கிறேன் நாள். ஸ்பிருஷ்டம் சீர்ஷ்ணோ சீர்ஷ்ணா மே பவத சிவம். சிவம் மகா புண்ணியமான அந்த பாத ரஜஸ் இருக்கே, பொடி இருக்கே, அது என் தலையில் படட்டும். அது என்னுடைய அனுகிரகம் இல்லையா, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் பூர்வத்தில் ஏதோ பண்ணியிருக்கேன், அதனால் கிடைச்சதுன்னாள். அப்படி ரொம்ப பக்தியோடையும் வினயத்தோடையும் ஸ்வயம்பூமனு சக்கரவர்த்தி கர்தமரை பார்த்து சொன்னாள். திருஷ்டியா த்வயானுசிஷ்டோகம் கிருதச்சானுகிரஹோ மகான் அபாவிருதைஹி கர்ணரந்திரைஹி ஜுஷ்டா திருஷ்டியோஷதி கிரஹா. உஷதீஹி கிரஹான்னாள். ரொம்ப உயர்ந்த வாக்கியங்கள். ஏன்னா நீங்கள் பேசும் பேச்செல்லாம் உயர்ந்த பேச்சு. அதை பகவானுடைய அனுகிரகத்தினால பகவானை நான் வணங்குறேன். ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால எனக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. நீங்கள் சொன்னேள், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறோ அதை நான் கேட்குறேன்னாள். அது பெரிய அனுகிரகம்ங்கிறதா சொல்லின்றாள். எல்லாம் திருஷ்டியாங்கிறாள். ரொம்ப என்னுடைய குட் ஃபார்ச்சூன், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், அதனால்தான் இது கிடைச்சதுங்கிறாள். சபவான் துஹித்ருஸ்நேஹ பரிக்ளிஷ்டாத்மனோ மம ஸ்ரோதுமர்ஹசி தீனஸ்ய ஸ்ராவிதம் கிருபயா முனே. நீங்கள் நான் என்ன சொல்ல போறேனோ அதை தயவு செய்து கேட்கணும், கேட்டு அனுகிரகிக்கணும் நாள். ஸ்வயம்பூமனு சொல்றாள். ஏன்னா தன்னுடைய பொண்ணை கொடுக்க போறேன், நீங்க ஸ்வீகரிக்கணுங்கிற வார்த்தையை எடுத்து சொல்ல போறாள். அதனால் நான் சொல்லும் சொற்களை நீங்கள் தயவு செய்து செவி கொடுத்து கேட்கணும் நாள். ஸ்ரோதுமர்ஹசி தீனஸ்ய ஸ்ராவிதம் கிருபயா முனே. ஹே முனேன்னு கூப்பிட்டாள் கர்தம பிரஜாபதியை பார்த்து ஸ்வயம்புவ மனு. நீங்கள் நான் சொல்லுவதை தயவு செய்து கேட்கணும் நாள். என்ன சொல்ல போறாள்? பிரியம் ரதோத்தான பதோஹோ ஸ்வசேயம் துஹிதா மமா அன்விச்சதி பதிம் யுக்தம் வயஷீல குணாதிபிஹி. இவள் என் பொண்ணு. இந்த தேவகூதியை காட்டி சொல்றாள், இவள் என் பொண்ணு. எப்பேற்பட்ட பொண்ணு? இவளுக்கு ரெண்டு பேர் சகோதராள்.
பிரியவிரதன் உத்தானபாதங்கிறதான ரெண்டு வசத்தியான ரெண்டு ரெண்டு சகோதராள். அவளை வச்சுருக்கப்பட்ட வசத்தியான இந்த பொண்ணும் அது என்னோட பொண்ணுன்னாள். பிரியவிரதோத்தான பதோஹோ ஸ்வசேயம் ஸ்வசாயம், அவதான் தங்க. ஸ்வசேயம் துஹிதா மமா, என்னுடைய பொண்ணு அந்த உத்தானபாதன் பிரியவிரதன், இவா ரெண்டு பேருக்கும் சகோதரி இவள். அன்விச்சதி பதிம் யுக்தம், அன்விச்சதி தனக்கு நல்ல பதி கிடைக்கணுங்கிறதாக நினைச்சுட்டு இருக்காள். வயசீல குணாதிபி, வயசீல குண ஆதிபின்னாள். நல்ல வயசு இருக்கணும், நல்ல யுவாவாக இருக்கணும், நல்ல உடம்பு இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும், நல்ல சாரித்திரம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு ஒரு புமான், ஒரு ஆண் பிள்ளை தனக்கு வேணுங்கிறதாக இவன் நினச்சிட்டு இருக்காள், பத்தியாக கிடைக்கணும்னுட்டு. அப்பேற்பட்ட என்னுடைய பொண்ணுங்கனாள். யதா து பவத ஷீல ஸ்ருதரூப வயோகுணான் அஸ்ருணோன் நாரதாதேஷா துவயாசீத் கிருத நிச்சயா. ஒரு தடவை நாரத முனிக்கு, நாரதர் திரிலோக சஞ்சாரி, அவர் அப்படி வந்து இருக்கிறதே அவர் மூலமாக கேட்டு அறிஞ்சின்றாள் உங்களை பற்றி. அதனால் இன்னைக்கு உங்களை பற்றி அவள் கேட்டிருந்தாலும் நாரதர் வாயால் அன்னிலேருந்தே அவளுக்கு தீர்மானம் ஆகிடுத்து, உங்கள் மேலே தான் மனசை வச்சிருக்காள் இவள், தனக்கு பர்த்தாவா நீங்கள் வரணுங்கிறதாக. யதா து பவத ஷீல ஸ்ருத ரூப வயோகுணான்னு, உங்களுடைய வயசு, உங்களுடைய ரூபம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய வித்யை, உங்களுடைய சாரித்திரம், உங்களுடைய எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நாரத சுவாமி வாக்கால கேட்டுவிட்டு அசுர்ணோன் நாரதா ஏஷா தொய்யாசீத் கிருத நிச்சயா, இவள் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு இருக்காள், தனக்கு பர்த்தா வந்தா நீங்க தான் வரணும்னு நினைச்சிட்டு இருக்காள். அப்பேற்பட்டவள் இந்த என்னுடைய பொண்ணுன்னு காமிச்சு கொடுத்தாள் தேவகூத்தியே. தத் பிரதீச்சத்விஜாக்ரியே மாம் ஸ்ரத்தையோபகிருதம் மயா சர்வாத்மனானுரூபாம் தே கிரகமேதிஷு கர்மசு. அப்பேற்பட்ட இந்த பொண்ணை உங்களுக்கு நான் கொடுக்கறதா தீர்மானம் பண்ணியிருக்கேன். அவள் உங்களுக்கு எவ்வளவு குணங்கள் இருக்கோ அதே மாதிரி நல்ல குணங்கள் பொருந்தியவள் அவளை நீங்கள் விவாகம் செஞ்சுட்டு பத்னியாக ஸ்வீகரிக்கணும் என்கிறதா சொன்னாள். அவள் உங்களுடைய கிரகமேதிஷு, உங்களுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் சரியாக செய்வள். நீங்கள் தபசு பூஜை என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் அனுச்சரணையா நீங்கள் சொன்னபடி கேட்டு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பள். அப்பேற்பட்ட வசத்தியான பொண்ணுன்னு சொன்னாள். புத்யதஸ்ய ஹி காமஸ்ய பிரதிவாதோ ந சஸ்யதே அபி நிர்முக்த சங்கஸ்ய காமரக்தஸ்ய கிம் புனः. பின்னாடி சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில், எப்பொழுது ஒருத்தர் ஒரு நல்ல கன்னியை இந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்குறாளோ அதை முழுக்க முற்றும் துறந்த முனிவராக இருந்தால் கூட அவள் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நிராகரிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறத உங்களுக்கு ஒரு காமம் இருக்குது. என்ன, உங்களை எதுக்காக சிருஷ்டிச்சிருக்காள் பகவான்? இந்த பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக சிருஷ்டிச்சே நீங்கள் பிரஜாபதி. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு காமம் இருக்குது, எல்லா சிருஷ்டி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்பேற்பட்ட நீங்கள் கண்டிப்பாக ஸ்வீகாரம் பண்ணிக்கணும், நான் கொடுக்கறத நிராகரிக்கப்படாது, எடுத்துக்கணும்னா. உத்யதஸ்ய ஹி காமஸ்ய பிரதிவாதோ ந சஸ்யதே அபி நிர்முக்த சங்கஸ்ய காமரக்தஸ்ய கிம் புனः. நிர்முக்த சங்கஸ்ய, பூர்ணமாக எல்லாம் பரித்தியாகம் பண்ண சன்னியாசியானா கூட கொடுத்தா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். அப்போ நீங்கள் எடுத்துன்னு தான் ஆகணுங்கிறதா சொன்னாள். ய உத்யதமனாத்ருத்ய கீநாசம் அபியாச்சதே க்ஷீயதே தத்யஜஸ்பீதம் மானச்சாவஜ்ஞயா ஹதः. ய உத்யதம் அநாத்ருத்ய கீநாசம் அபியாச்சதே க்ஷீயதே தத்யஜஸ்பீதம் மானச்சாவஜ்ஞயா ஹதः. யார் ஒருவன் தன் வயமாக யாரான ஒருத்தர் ஒரு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வஸ்து வந்ததோ அதை வேண்டான்னு சொல்றவன் இருக்கானே, அவன் பின்னாடி போய்
யாராலும் கொடுக்க கஞ்ச பிரபு தங்கிட்ட போய் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு இருந்தா மானம்தான் போகும், அவனுடைய மரியாதை போகும். அதனால நீங்கள் யார் உங்க கிட்டக்க கொடுக்குறேன்னு சொன்னதை நீங்க மாட்டேன்னு சொல்லப்படாது. அப்படி சொன்னேன்னா பின்னாடி உங்களுடைய மரியாதையும் மானமும் இல்லாமல் போகும். அதனால ஸ்வீகரிக்கணுங்கிறதா எடுத்து சொன்னாள். அகம் துவாஸ்ருணவம் வித்வன்னே விவார்த்தம் சமுத்யதம் அதத்வம் உபகுர்வாணஹ பிரத்தாம் பிரதிகிருஹாணமே. அதனால ரொம்ப புத்திமானான நீங்கள் முன்னாடியே ஒரு நல்ல கன்னியை கல்யாணம் பண்ணிங்கிறதா நினைச்சிட்டு இருக்கேளுங்கிறது எனக்கு தெரியும். அகம் துவா அஸ்ருணவம் வித்வன்னு, அகம் துவா அஸ்ருணவம் வித்வன்னு விவாஹாத்தம் சமுத்யதம். நான் இப்படி கேள்விப்பட்டேன், நீங்கள் விவாகத்துக்காக யாரும் ஒரு கன்னி இருந்தா அவளை ஸ்வீகரிக்கணுங்கிறதா நினைச்சிட்டு இருக்கேளுங்கிறத கேட்டிருக்கேன். நான் நீங்களும் உபகுருவானாள். பிரம்மச்சாரியில 2 பேர் உண்டு. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு ஒருத்தன், உபகுருவானன்னு ஒருத்தன். இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறவன் யாருன்னா, அவன் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம், நான் எப்பொழுதுமே ஆயுது முழுக்க பிரம்மச்சாரியாக இருக்கேன்னு நினச்சிண்டு எப்பொழுதும் வேதத்தை உபாசிச்சுண்டு படிச்சுண்டு எப்போதும் பிரம்மச்சாரியாகவே இருந்துருப்பன். அவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. உபகுருவானன்னா யாருன்னா, அவன் கரெக்டாக வேதத்தெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு நன்னா அத்தியனம் பண்ணி ஒரு குருகுலத்தில் இருந்து அந்த வேதத்தெல்லாம் படித்து பூர்த்தியான அப்புறம் ஒரு நல்ல கன்னியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் உபகுருவானன்னு பேர். அப்படி நீங்கள் உபகுருவானா, நீங்கள் எல்லாம் படித்து நல்ல பிரம்மச்சாரியாக இருந்துருக்கேள் இப்போ. அதனால் உங்கள் எண்ணம் என்ன? ஒரு நல்ல கன்னிகையை ஸ்வீகரித்து பத்னியாக ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் என்னுடைய கன்னியை, என்னுடைய புத்திரியை, இந்த தேவகூத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாள். இப்போ அவ்வாறாக ரொம்ப வினயத்தோடு கூட சுவாயம்பூமனு கர்தம பிரஜாபதி கிட்ட சொன்ன ஸ்லோகங்கள் இதை நம்ம இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीय स्कंधे 12 मैत्रेय उवाच एवमाविष्कृताशेष गुणकर्मोदयो मुनिम् सहुरीड इव तं सम्राट् उपारतमुवाचः मनुरुवाच ब्रह्मासृजत् स्वमुखतः युष्मान् आत्मपरीप्सया छन्दोमयस्तपोविद्या योगयुक्तान् अलम्पटान् तत्राणाय सृजत् चास्माने दोस्सहस्रात् सहस्रपात् हृदयं तस्य हि ब्रह्म क्षत्रमङ्गं प्रचक्षते अतो हि अन्योन्यमात्मानं
ब्रह्मक्षत्रं च रक्षतः ब्रह्मक्षत्रं च रक्षतः ब्रह्मक्षत्रं च रक्षतः रक्षति स्माव्ययो देवः रक्षति स्माव्ययो देवः रक्षति स्माव्ययो देवः स यः सदसदात्मकः स यः सदसदात्मकः स यः सदसदात्मकः तव सन्दर्शनादेव तव सन्दर्शनादेव तव सन्दर्शनादेव छिन्ना मे सर्वसंशयाः छिन्ना मे सर्वसंशयाः छिन्ना मे सर्वसंशयाः यत्स्वयं भगवान् प्रीत्या यत्स्वयं भगवान् प्रीत्या यत्स्वयं भगवान् प्रीत्या धर्ममाह रिरक्षिषोः धर्ममाह रिरक्षिषोः धर्ममाह रिरक्षिषोः दृष्ट्या मे भगवान् दृष्टः दृष्ट्या मे भगवान् दृष्टः दृष्ट्या मे भगवान् दृष्टः दुर्दर्शो यो कृतात्मनां दुर्दर्शो यो अकृतात्मनां दुर्दर्शो यो कृतात्मनां दृष्ट्या पादरजस्पृष्टं दृष्ट्या पादरजस्पृष्टं दृष्ट्या पादरजस्पृष्टं दृष्ट्या पादरजस्पृष्टं शीर्ष्णा मे भवतः शिवं शीर्ष्णा मे भवतः शिवं शीर्ष्णा मे भवतः शिवं दिष्ट्या त्वयानुशिष्टोऽहं दिष्ट्या त्वयानुशिष्टोऽहं दिष्ट्या त्वयानुशिष्टोऽहं कृतश्चानुग्रहो महान् कृतश्चानुग्रहो महान् कृतश्चानुग्रहो महान् अपावृतैः कर्णरन्ध्रैः अपावृतैः कर्णरन्ध्रैः अपावृतैः कर्णरन्ध्रैः जुष्टादिष्ट्योषतीर्गिरः 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 स भवान् दुहितृस्नेह स भवान् दुहितृस्नेह स भवान् दुहितृस्नेह परिक्लिष्टात्मनो मम परिक्लिष्टात्मनो मम परिक्लिष्टात्मनो मम श्रोतुमर्हसि दीनस्य श्रोतुमर्हसि दीनस्य श्रोतुमर्हसि दीनस्य श्रावितं कृपया मुने श्रावितं कृपया मुने श्रावितं कृपया मुने प्रियं व्रतोत्तानपदोः प्रियं व्रतोत्तानपदोः प्रियं व्रतोत्तानपदोः स्वसेयं दुहिता मम स्वसेयं दुहिता मम स्वसेयं दुहिता मम अन्विच्छति पतिं युक्तम् अन्विच्छति पतिं युक्तम् अन्विच्छति पतिं युक्तम् वयःशीलगुणादिभिः 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 यदा तु भवतः शील यदा तु भवतः शील यदा तु भवतः शील श्रुतरूपवयोगुणान् 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 अशृणोन्नारदादेशा 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 त्वय्यासीत् कृतनिश्चया त्वय्यासीत् कृतनिश्चया त्वय्यासीत् कृतनिश्चया तत्प्रतीच्छ द्विजाग्र्ये मां तत्प्रतीच्छ द्विजाग्र्ये मां तत्प्रतीच्छ द्विजाग्र्ये मां श्रद्धयोपहृतां मया श्रद्धयोपहृतां मया श्रद्धयोपहृतां मया श्रद्धया उपहृतां मया सर्वात्मनानुरूपां ते
சர்வாத்மனானுரூபாம் தே சர்வாத்மனானுரூபாம் தே கிருஹமேதிஷு கர்மசு கிருஹமேதிஷு கர்மசு கிருஹமேதிஷு கர்மசு உத்யதஸ்ய ஹி காமஸ்ய உத்யதஸ்ய ஹி காமஸ்ய உத்யதஸ்ய ஹி காமஸ்ய பிரதிவாதோ ந சஸ்யதே பிரதிவாதோ ந சஸ்யதே பிரதிவாதோ ந சஸ்யதே அபி நிர்முக்த சங்கஸ்ய அபி நிர்முக்த சங்கஸ்ய அபி நிர்முக்த சங்கஸ்ய காமரக்தஸ்ய கிம் புனः காமரக்தஸ்ய கிம் புனः காமரக்தஸ்ய கிம் புனः ய உத்யதமனாத்ருத்ய ய உத்யதமனாத்ருத்ய ய உத்யதமனாத்ருத்ய கீநாசம் அபியாச்சதே கீநாசம் அபியாச்சதே கீநாசம் அபியாச்சதே க்ஷீயதே தத்யசஸ்பீதம் க்ஷீயதே தத்யசஸ்பீதம் க்ஷீயதே தத்யசஸ்பீதம் மானச்சாவஜ்ஞயா ஹதः மானச்ச அவஜ்ஞயா ஹதः மானச்சாவஜ்ஞயா ஹதः அகம் த்வா அஸ்ருணவம் வித்வன்னே அகம் த்வா அஸ்ருணவம் வித்வன்னே அகம் த்வா அஸ்ருணவம் வித்வன்னே விவாஹார்த்தம் சமுத்யதம் விவாஹார்த்தம் சமுத்யதம் விவாஹார்த்தம் சமுத்யதம் அதஸ்த்வம் உபகுர்வாணः அதஸ்த்வம் உபகுர்வாணः அதஸ்த்வம் உபகுர்வாணः பிரத்தாம் பிரதிகிருஹாணமே பிரத்தாம் பிரதிகிருஹாணமே பிரத்தாம் பிரதிகிருஹாணமே. இவ்வாறாக ஸ்வயம்பூமனு ரொம்பவும் வினயத்தோடு கூட கர்தம பிரஜாபதி கிட்டக்க தன்னுடைய பொன்னான தேவகூதியை ஸ்வீகரிக்கணுங்கிறதாக அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாள். யாருன்னு எடுத்து சொன்னாள். உடனே அதுக்கு பதில் கர்தம பிரஜாபதி சொல்றாள். அதுதான் அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்றாள். ரிஷிருவாச்ச பாடம் உத்வோடு காமோகம் அப்ரத்தா சதவாத்மயா அவயோः அனுரூபோசௌ ஆத்யோ வைவாஹிகோ விதிஹ. ரிஷிருவாச்ச கர்தம பிரஜாபதி சொன்னாள், பதில் சொன்னாள் அதுக்கு. பாடம் உத்வோடு காமோகம் அப்ரத்தாச்ச தவாத்மஜா அவயோः அனுரூபோசௌ ஆத்யோ வைவாஹிகோ விதிஹ. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை உண்டு. உங்கள் பொண்ணு வேற யாரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அவளுங்கிறதாக நினச்சிட்டு வாக்கு கொடுக்காமல் அவளும் அவளுடைய மனசை கொடுக்காமல் எங்கிட்டே முதல் முறை வந்திருக்கேள் நீங்கள் அவளை அழிச்சுண்டு. ஆகினால எங்கள் 2 பேருக்கும் விவாகத்தை வைதிக முறைப்படி நீங்கள் விவாகத்தை பண்ணி வைக்கணும்னாள். அவயோஹோ அனுரூபோசோ ஆத்யோ வைவாஹிகோ விதிஹ. ஆத்யா விதி எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறைப்படி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னாள். காமஸ்ஸ பூயான் நரதேவதேஸ்யாஹ புத்ரியா சமாம் நாய விதௌ பிரதீதஹ கயேவதே தனயாம் நாத்ரியேத ஸ்வயைவ காந்தியா க்ஷிபதீமிவ ஸ்ரியம். வைதிகமான வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதாக எண்ணம் ஆசை எப்படி இருக்கோ அது பூர்த்தி அடையட்டும். அவளுடைய மனசில் இருக்கப்பட்ட அபிலாஷை பூர்த்தி அடையட்டும். யார்தான் இப்போ ஏற்பட்ட ஒரு குணஜையான ஒரு அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு யார் சொல்லுவான்? கயேவதே தனயாம் நாத்ரியேத்தனாள். நாத்ரியேத்தன்னா அவளை அடையணுங்கிறதா யார்தான் நினைக்க மாட்டான்னு அர்த்தம். ஸ்வயைவ காந்தியா க்ஷிபதீமிவ ஸ்ரீயம். அவளை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி ஸ்ரீயம் நாள். அப்படியே ஸ்ரீகட்டாட்சம் பொருந்தி இருக்கு அவள் மேலே. அவள் போட்டுருக்கிற ஆபரணங்களை விட அவளோட உடம்பு ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது. அவ்வளோ அழகா இருக்காள். ஸ்வயைவ காந்தியா
க்ஷிபதீமிவ ஸ்ரீயம் நாள். மகாலட்சுமிக்கு மேல அழகா பிரகாசிக்கிறாளே உங்க பொண்ணுன்னு கர்தம பிரஜாபதி தன் வாயால சொன்னாள். யாம் ஹர்ஞ பிருஷ்டே குவனதங்கிரிஷோபாம் விக்ரீடதீம் கந்துக விக்வலாக்ஷீம் விஸ்வாவசுர் ஞபதத் ஸ்வாத்திமானாத் விலோக்கிய சம்மோக விமூடசேதாக. ஏன்னா கர்தம பிரஜாபதி தேவஹூத்தினுடைய அழகை பற்றி நின்னா அவருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்காள் ஒரு தடவை. இது பிரசம்சிச்சு சொல்லப்பட்டிருக்கு முன்னாடியே. ஒரு தடவை விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன், கந்தர்வாள் அப்படியே ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பாள். அவன் அப்படியே அவனுடைய ஏரோப்ளேன் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருந்திருக்கான் ஒரு தடவை. விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன், அவன் அப்படி விமானத்தில் போயிட்டு இருக்கிறத சுவாயம்புவ மனுவனுடைய பொண்ணான தேவஹூத்தி மாடியில், மொட்டை மாடியில், அவளுடைய அப்பாவுடைய 100-200 மாடி இருக்கும், அது மேலே மொட்டை மாடியில் விளையாண்டு இருந்திருக்காள். ஒரு பால் விளையாண்டு இருந்திருக்காள். கந்துக்கம்னா பால், அது ஒரு பந்துன்னு அர்த்தம். அதை விளையாண்டு இருந்திருக்காள். அப்போ விளையாண்டுருக்கிறதே அவளை பார்த்துவிட்டு அவளுடைய கால்கள் அப்படியே ஓடுறதே கொலுசு சத்தத்தை கேட்டுவிட்டு குணதங்கிரிஷோபாம் அவளுடைய கால்களுடைய அழகை பார்த்துவிட்டு மயங்கிவிட்டான் அவன் விஸ்வாவசு. பார்த்ததுக்கு நான் அப்போ சரியாக்கா ஏரோப்ளைனை ஓட்டாமல் கீழே அவளை பார்த்துட்டே ஓட்டியிருக்கான். ஏரோப்ளைன் கீழே விழுந்துடுத்து. அதை சொல்கிறாள். விஸ்வாவசுஹு ஞபதத் ஸ்வாத்திமானாத். தன்னுடைய விமானத்திலேருந்து அந்த விஸ்வாவசுர கந்தர்வன் இவளையே பார்த்துன்னு டிரைவ் பண்ணத்தில் கீழே விழுந்துட்டாங்கிறதாக எல்லாரும் சொல்லியிருக்காளே. அதை கேட்டிருக்கேன். என்னாள் யாம் ஹர்ஞ பிருஷ்டே குவனதங்கிரிஷோபாம் விக்ரீடதீம் கந்துக விக்வலாக்ஷீம் விஸ்வாவசுஹு ஞபதத் ஸ்வாத்திமானாத் விலோக்கிய சம்மோக விமூடசேதாக. இப்படி பிரசம்சி சொன்னாள் கர்தம பிரஜாபதி. அவள் அழகா இருக்காளேன்னுட்டு தாம் பிரார்த்தயந்தீம் லலனா லலாமம் அசேவித ஸ்ரீ சரணைஹி அதிருஷ்டாம் வத்சாம் மனோருச்ச பதஸ்வசாரம் கோனானுமன்யேத புதோபியாத்தாம். எல்லாம் ஒரு நல்ல புத்திமான் யார் தான் இவளை வரிக்க மாட்டான், இவளை அடையணும்னு எண்ண மாட்டான். ஏன்னா அவள் அழகா இருக்காள். அவள் எப்பேற்பட்டவள், பெண் குலத்துக்கே ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கலாம். லலனா லலாமம், லலனா லலாமம் நாள் பெண் குலம் இருக்கே அதுக்கே ஒரு ஆபரணம் மாதிரி ஜொலிக்கிறாளே நாள். அசேவித ஸ்ரீ சரணை. யார் தெரியுமா அவளை வேண்டான்னு சொல்லுவான் தெரியுமா? அஷடு. யார் ஒருவன் மகாலட்சுமியினுடைய கால்களில் அர்ச்சனை பண்ணி அவளுடைய அனுகிரகம் இல்லாத இருக்கப்பட்டவன் இருக்கானே அவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாள். அப்பேற்பட்ட வசத்தியான பொண்ணு. அது மாத்திரம் இல்லை, அவள் யாரு? வத்சாம் மனோருச்ச பதஸ்வசாரம். உச்சபதா உத்தான பாதங்கிறதான வசத்தியான ஒரு ராஜா. அவன் உங்களுடைய புத்திரன். அவனுக்கு ஸ்வசானாள் சிஸ்டர், அவனுடைய சகோதரி இவள். அப்பேற்பட்ட வசத்தியான எல்லா விதத்துலையும் அவள் வசத்தி. அப்பேற்பட்ட வசத்தியான ஒத்திய நல்ல கெட்டிக்காரன் இருக்கப்பட்டவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவன், அசடுதான் மாட்டான்னு சொன்னால். தாம் பிரார்த்தயந்தீம் லலனா லலாமம் அசேவித ஸ்ரீ சரணைரதிருஷ்டாம் வத்சாம் மனோருச்ச பதஸ்வசாரம் கோனானுமன்யேத புதோபியாத்தாம். கெட்டிக்காரால இருக்கப்பட்டவாள் தவிர வேறு யாருன்னா மாட்டேன்னு சொல்லுவன். அதோ பஜிஷ்யே சமயேன சாத்வீம் யாவத் தேஜோ பிப்ருயாத் ஆத்மனோ மே அதோ தர்மான் பாரமஹம்ஸ்ய முக்யான் சுக்ல புரோக்தான் பகுமன்யே விஹிம்ஸ்ரான். அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிட்டு அவளோடு கூட ரமிச்சு ஒரு நல்ல புத்திரனை உண்டாக்கிவிட்டு அதன் பிறகு நான் பகவானை போய் ஆராதிச்சு சன்னியாச ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படி என்ன விதி விதி சொல்லியிருக்கோ அதுபடி இருப்பேன். முதல்ல நான் கிரகஸ்தாசிரமத்தை அவளோடு கூட இருப்பேன், இருந்து நல்ல ஒரு புத்திரனை உண்டாக்குவேன்கிறதா சொன்னாள். அதோ பஜிஷ்யே சமயே ந சாத்வீம் யாவத் தேஜோ விப்ருயாத் ஆத்மனோமே. நல்ல தேஜஸாக இருக்கப்பட்ட ஒரு புத்திரனை இவள் மூலமாக உண்டாக்கிவிட்டு
அதோ தர்மான் பாரமஹம்சிய முக்கியான்னு பரமஹம்ச பதத்தை அடையணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பரமஹம்சாள்னு பேர் நல்ல சன்னியாசிகளுக்கு. அப்படி ஆசிரமம் சொல்லியிருக்கு, 4 ஆசிரமம். அப்படி நான் இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் உபகுருவானா இருந்துட்டுருக்கேன். இப்போ விவாகத்தை பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போயிட்டு அதன் பிறகு படிப்படியாக ஒவ்வொரு ஆசிரமத்தையும் எடுத்து பரமஹம்ச பதத்தை அடைவேன், பகவானை ஆராதிப்பேன். சுக்ல புரோக்தான் பகுமன்யே அவிஹிம்ஸ்ரான்னு. அவிஹிம்ஸ்ரான்னு ஒரு மாத்சரியம் இல்லாமல், ஒரு பொறாமை இல்லாமல் பகவானை ஆராதிச்சு அவர் சொன்னபடிக்கு நான் நல்ல பரமஹம்ச பதத்தை அடைவேங்கிறதா சொன்னாள். அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், நல்ல புத்திரனை உண்டாக்குவேன்னாள். யதோ பவத் விஸ்வமிதம் விசித்திரம் சம்ஸ்தாஸ்யதே யத்ர ச பவதிஷ்டதே பிரஜாபதீனாம் பதிரேஷ மஹ்யம் பரம் பிரமாணம் பகவான் அனந்தா. இந்த பகவான் இருக்காரே மகாவிஷ்ணு, அவர்கிட்டேன்னா எல்லாம் தோன்றது. விஸ்வமிதம் விசித்திரம், ரொம்ப விசித்திரமான, ரொம்ப விசித்திரம்னா ரொம்ப அற்புதமானன்னு அர்த்தம். அற்புதமான இந்த விஸ்வத்தை உண்டாக்கினவர் அந்த பகவான். யதோ அபவத் விஸ்வமிதம் விசித்திரம் சம்ஸ்தாஸ்யதே யத்ர ச வாவதிஷ்டதே. அதே பகவானால் தான் இது ரட்சிக்கப்பட்டு அது எங்கெங்க இருக்கணுமோ அந்தந்த ஸ்தானத்தை எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டவர் பிரஜாபதீனாம் பதிரேஷ மஹ்யம். எல்லா பிரஜாபதிகளையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். என்ன மாதிரி இருக்கப்பட்ட பிரஜாபதிகள். பிரஜாபதின்னு யார் சொல்கிறதுன்னா, பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுவதற்காக ஏற்பட்டவாள் அவள், பகவான்கிட்டேன்னு தோன்றவாள். அவர் தான் மகாவிஷ்ணு தான் எங்களுக்கெல்லாம் பதி, எங்களுக்கெல்லாம் லீடர். பிரஜாபதீனாம் பதிரேஷ மஹ்யம் பரம் பிரமாணம் பகவான் அனந்தா. அந்த பகவான் அனந்தன் இருக்காரே, அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் மேலே லீடர். பிரமாணம் அவர் தான் டூல்ஸ் ஆஃப் நாலேஜ். எங்களுக்கு எல்லாருக்கும் அறிவுங்கிறத உண்டாக்குறவர் அவர் தான் அப்படின்னு அவரை பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாள் கொஞ்ச நாளைக்கு. அப்படி திருப்பி பதில் சொன்னாலாம். அழகாக மனுவை பார்த்து சொல்லி ஸ்வீகரிக்கிறேன்னு சொன்னாள். இந்த ஸ்லோகங்களெல்லாம் இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ऋषिरुवाच बाढम् उद्वोढुकामोहम् अप्रत्ता च तवात्मजा आवयोः आवयोरनुरूपोऽसौ आद्यो वैवाहिको विधिः कामस्य भूयान् नरदेवतेस्याः पुत्र्याः समाम्नाय विधौ प्रतीतः कएव ते तनयां नाद्रियेत स्वयैव कान्त्या क्षिपतीमिव श्रियम् यां हर्म्यपृष्ठे क्वणदङ्घ्रिशोभां विक्रीडतीं कन्दुकविक्वलाक्षीं विश्वावसुः न्यपतत् स्वाद्विमानात् विलोक्य सम्मोह विमूढचेताः
விலோக்கிய சம்மோக விமூடசேதாக விலோக்கிய சம்மோக விமூடசேதாக தாம் பிரார்த்தயந்தீம் லலனாலலாமம் தாம் பிரார்த்தயந்தீம் லலனாலலாமம் தாம் பிரார்த்தயந்தீம் லலனாலலாமம் அசேவித ஸ்ரீச்சரணைரதிருஷ்டாம் அசேவித ஸ்ரீச்சரணைரதிருஷ்டாம் அசேவித ஸ்ரீச்சரணைரதிருஷ்டாம் வத்சாம் மனோருச்ச பதஸ்வசாரம் வத்சாம் மனோருச்ச பதஸ்வசாரம் வத்சாம் மனோருச்ச பதஸ்வசாரம் கோனானுமன்யேத புதோபியாதாம் கோனானுமன்யேத புதோபியாதாம் கோனானுமன்யேத புதோபியாதாம் கோனானுமன்யேத புதோபியாதாம் அதோ பஜிஷ்யே சமயேன சாத்வீம் அதோ பஜிஷ்யே சமயேன சாத்வீம் அதோ பஜிஷ்யே சமயேன சாத்வீம் யாவத் தேஜோ பிப்ருயாத் ஆத்மனோ மே யாவத் தேஜோ பிப்ருயாத் ஆத்மனோ மே யாவத் தேஜோ பிப்ருயாத் ஆத்மனோ மே அதோ தர்மான் பாரமஹம்ஸ்ய முக்யான் அதோ தர்மான் பாரமஹம்ஸ்ய முக்யான் அதோ தர்மான் பாரமஹம்ஸ்ய முக்யான் शुक्ल प्रोक्तान बहुमन्ये विहिंस्रान शुक्ल प्रोक्तान बहुमन्ये विहिंस्रान शुक्ल प्रोक्तान बहुमन्ये विहिंस्रान शुक्ल प्रोक्तान बहुमन्ये विहिंस्रान यतो भवन् विश्वमिदं विचित्रं यतो भवन् विश्वमिदं विचित्रं यतो भवन् विश्वमिदं विचित्रं संस्थास्यते यत्र च वावतिष्ठते संस्थास्यते यत्र च वावतिष्ठते संस्थास्यते यत्र च वावतिष्ठते प्रजापतीनां पतिरेष मह्यं प्रजापतीनां पतिरेष मह्यं प्रजापतीनां पतिरेष मह्यं परं प्रमाणं भगवानन्तः परं प्रमाणं भगवानन्तः परं प्रमाणं भगवानन्तः मैत्रेय उवाच सौग्रधन्वन्ने यदेवा बभाषे आसीच्च तूष्णीम् अरविन्दनाभम् धियोपगृह्णन् स्मितशोभितेन मुखेन चेतो லுலுபே தேவகூத்தியாக. இந்த கதையெல்லாம் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு வராள். அப்போ விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொன்னார், அப்பா ச உக்ரதன்வன்னு, ஹே உக்ரதன்வன்னு கூப்பிட்டாள், விதுரான்னு கூப்பிட்டாள். ச உக்ரதன்வன்னு யதேவா பபாஷே, இவ்வாறாக பேசினாள் அந்த கர்தம பிரஜாபதி. மைத்ரேய உவாச்ச स उग्रधन्वन् यदेवा बभाषे आसीच्च तूष्णीम् अरविन्दनाभम् धियोपगृह्णन् स्मितशोभितेन मुखेन चेतो लुलुभे देवहूत्याः. हे விதுரா, இவ்வாறாக கர்தம பிரஜாபதி பேசிவிட்டு என்ன பண்ணாள், தியா உபகிருண்ணன்னு ஸ்மிதசோபிதேன, அவர் உடனே பேசாம இருந்துட்டாள். வாய மூணு உட்கார்ந்துருந்தார். ஆனா முகத்துல மாத்திரம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னாள். ஒரு ஸ்மித முகேனாள், ஸ்மித சோபிதேன முகேன, அவர் முகம் இருக்கே அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு கண்ணை மூன்று இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சது. என்னன்னா சேதோ லுலுபே தேவகூத்தியாக, தேவகூத்தியினுடைய முகம் இருக்கே அதனுடைய அழகு, அந்த அழகு அப்படியே அதனால ஆகர்ஷிக்கப்பட்டு அதையே நினைச்சிருந்தாலாம். அவருடைய அழகான முகத்தை நினைச்சுட்டு அப்படி அவருடைய முகத்துல ஒரு ஸ்மைல் தோணித்து அதை பேசாமல் இருந்தார். அப்படி தேவகூத்தியுடைய அழகு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார் கர்தம பிரஜாபதி. சோனு ஜ்ஞாத்வா வியவசிதம் மகிஷ்யா துஹிது ஸ்புடம் தஸ்யை குணகணாத்யாய
ததௌ துல்யாம் பிரகர்ஷிதா. அவர் முகத்தில் இருக்கப்பட்ட அந்த மந்தஹாசத்தை பார்த்துவிட்டு புரிஞ்சு போச்சு இவருக்கு, ஸ்வயம்பூ மனுக்கு. ஆஹா, இவருக்கு சம்மதம் தான் விட்டு. அது மாத்திரமில்லை, தன் பத்னி மகிழ்ச்சியாக, தன்னுடைய பத்னி இருக்காளே ராணி, அவளுக்கும் இதில் சம்மதம் தெரிஞ்சின்றாள். பொண்ணுக்கும் ஏற்கு முன்னாடியே இவர் நினச்சிட்டு இருக்காங்கிறது தெரியும். அதனால இத்தனையும் எல்லாருக்கும் சம்மதம் தெரிஞ்சுட்டோன்னே சோனுஜாத்வா வியவசிதம் மகிஷ்யா துகிது ஸ்புடம். நன்னா சந்தேகம் இல்லாமல் தன்னுடைய மனைவியான ராணி சதரூபா தேவிக்கும் தன் பொண்ணான தேவஹூதிக்கும் இதில் சம்மதம் தான்ங்கிறத நன்னா புரிஞ்சுண்டு தஸ்மை குணகணாத்தியாய, குணம் சாரித்திரம் எல்லாம் பொருந்திய எல்லாம் பூர்ணமாக இருக்கப்பட்ட அந்த கர்தம பிரஜாபதிக்கு அதை விட அதிகமாக நல்ல குணமும் சாரித்திரமும் இருக்கப்பட்ட தன் பொண்ணை ததௌ துல்யாம் பிரகர்ஷிதா, அதற்கு துல்யாம்னா அதுக்கு சமானமான குணங்கள் பொருந்திய தன் பொண்ணை கொடுத்தாள் நாள். ததௌ நாள் பாணிகிரகம் பண்ணி கொடுத்தாள், கல்யாணம் நடந்ததுன்னு அர்த்தம். சுருஜாத்வா வியவசிதம் மகிஷ்யா துகிது ஸ்புடம் தஸ்மை குணகணாத்தியாய ததௌ துல்யாம் பிரகர்ஷிதா. கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் தன் பொண்ணே. சதரூபா மகாராஜ்ஞி பாரிபர்கான் மகாதனானே தம்பத்யோ பர்யதாத் பிரீத்யா பூஷாவாசா பரிச்சதானு. கல்யாணம் பண்ணி முடித்தோடனே மகாராணியான சதரூபே தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே நிறையா யதேஷ்டமாக பூஷாவாசா பட்டு பட்டாடைகள் நல்ல ஆபரணங்கள் இதோடு கூட பரிச்சதானு குடும்பம் நடத்துறதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து வேணுங்கிற உப்பு புளியிலேருந்து எல்லாத்தையும் அவள் வீட்டுக்கு உள்ளானது எல்லாத்தையும் வருத்திச்சு பாரிதோஷங்களை கொடுத்தாளாம். அவளுக்கு ப்ரெசன்டேஷன் தான் கொடுத்தாளுங்கிறாள். தம்பத்யோஹோ பர்யதாத் பிரீத்யா பூஷாவாசா பரிச்சதானு. வீட்டுக்கு வேண்டிய அத்தனை சமாச்சாரங்களையும் எடுத்து கொடுத்து சந்தோஷமாக கொடுத்து வா ரெண்டு பேரையும் அனுகிரகம் பண்ணி வச்சாள். பிரத்தாம் துகிதரம் சம்ராட் சதிருக்ஷாய கதம் யதா உபகுஹ்ய ச பாகுப்யாம் ஔத்கண்ட்யோன்மதிதாசயः. உடனே ஸ்வயம்பூமனுக்கு அவர் தன்னுடைய டியூட்டி தன்னுடைய கடமை பூர்த்தியானதாக நினச்சிட்டு ரொம்ப ரிலீவ்டுன்னு சொல்கிறாள். பிரத்தாம் துகிதரம் சம்ராட் சதிருக்ஷாய கதவ் யதா. மனசில் இருந்த கவலை போச்சாம் அவளுக்கு. இனிமே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற கவலை போச்சுன்னாள். போயிட்டு உபகுஹ்ய நாள் அப்படி பொண்ணை கட்டிண்டாளாம். உபகுஹ்ய ச பாகுபியாம், தன்னுடைய கைகள்னால தன் புத்திரியான தேவஹூதியை கட்டிண்டாளாம். ஔத்கண்ட்யோன்மதிதாசயः, ரொம்ப வாத்சல்யத்தோட ரெண்டு கையாலையும் அவளை கட்டிண்டாளாம். கட்டிண்டு அம்மா நீ க்ஷேமமாக இருக்கணும் சௌபாகியத்தோடு இருக்கணுங்கிறதா ஆசீர்வாதம் பண்ணி, ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த அந்த எண்ணங்கள், அப்படி பண்ணி வச்சாள். அசக்னுவன் தத்விரகம் முஞ்சன் பாஷ்பகலாம் முஹு ஆசிஞ்சது அம்பவத்சேதி நேத்ரோதைஹி துகிது ஷிகாஹ. தன் பொண்ணுடைய தலை இருக்கே ஷிகே, தலை மயிர் இருக்கே, அதில் அவர் கண்கள்லேருந்து பாஷ்பகலாம் முஹு நாள் தாரதாரியாக கண்கள் ஆனந்தாஸ்ருவை பெருக விட்டு ஆனந்தம் தாங்காமல் அப்படியே குளிப்பாட்டி வச்சுட்டாள். பெரிய ஷவர் பாத் பண்ணி வைக்கிற மாதிரி அவளுடைய தலையில், தன்னுடைய பொண்ணோட தலையில் அப்படியே அவனுடைய ஆனந்த கண்ணீரை விட்டாளாம். ஆசிஞ்சத்துன்னா அப்படியே நினச்சி வச்சுட்டாள்னு அர்த்தம். அசக்னுவன் தத்விரகம் முஞ்சன்னு, அசக்னுவன் தத்விரகம் முஞ்சன்னு, அவரால் அடக்க முடியலையாம். தன்னுடைய ஆனந்தத்தினால கண்ணில் பெருகின கண்ணீரை அடக்க முடியலையாம். அப்படியே வச்சாலாம். என்ன சொன்னாலாம்? அம்பவத் சேதி, அம்மா என் குழந்தை, அம்மா என் குழந்தைன்னு கூப்பிட்டுண்டே அப்படி கட்டிண்டு மசலத்தினால கண்ணிலேருந்து தாரதாரியாக ஜலத்தை அவர் தலைமையில கொட்டினாங்க. அசக்னுவன் தத்விரகம் முஞ்சன் பாஷ்ப கலாம் முஹு, அசக்னுவன் தத்விரகம் முஞ்சன் பாஷ்ப கலாம் முஹு ஆசிஞ்சது அம்பவத்சேதி
நேத்ரோதை துஹிதுஷிகாஹ, பெண்களால ஜலத்தை கொட்டி தலையை நனைச்சு வச்சாள்ங்கிறாள். அவரே அப்படி பண்ணியிருக்காள்னா கேவலம் மனுஷியால நம்மளாம் எந்த மாத்திரம். எனக்கு இப்போ ஞாபகம் வருதுன்னு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என் மாமனார் தன் பொண்ணை கொண்டு வந்து எங்கள் கிராமத்தில் விட்டாள். எங்கள் கிராமம் ரொம்ப குக்கிராமம். அவர் நல்ல தனிக்கிறவர். தன் பொண்ணை கொண்டு விட்டோன்னே கண்ணுலேருந்து ஜலத்தை விடப்படாதுங்கிறதுக்காக கூலிங் கிளாஸை தூக்கி மாட்டின்றார். ஏன்னா அவருக்கு ரொம்ப கத்கதனாகி தொண்டை நெகிழி போய் அவர் பொண்ணை விட்டுட்டு போகிறோமே, ஒரு சின்ன குக்கிராமத்தில் விட்டுட்டு போகிறோமேன்னு அவருக்கு தோணிருக்கு. அது ஞாபகம் வருதுன்னு. ஏன்னா ஒவ்வொரு அப்பாவுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆமந்திரிதம் முனிவரம் அனுஜாதா சானுகா பிரதஸ்தே ரதமாருஹ்ய சபாத்யா ஸ்வபுரம் நிருபா. நான் போயிட்டு வரோங்கிறதாக அந்த கர்தம பிரஜாபதிகிட்ட விடைபெற்றுண்டு அவருடைய அனுமதியோடு கூட தன் பொண்ணான தேவகூதியை அவர் கையில் ஒப்படைச்சுட்டு பிரதஸ்தே ரதமாருஹ்ய, தன்னுடைய கார் தயாராக வெளியில் இருந்தது ரதம். அதில் சபாரிய ஸ்வபுரம் நிருபா, தன்னுடைய மனைவியான சதரூபையை அந்த சேரியட்டில் அந்த ரதத்தில் ஏற்றிந்து தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்தாலாம். உபயோர் ரிஷி குல்யாயாக சரஸ்வத்யாக சுரோதசோஹோ ரிஷீனாம் உபசாந்தானாம் பஷ்யன் ஆசிரம சம்பதா. அப்படி அவருடைய தேர் இப்படி போயிட்டு இருந்தது. போகிறதெல்லாம் பார்த்துட்டே போனாள். எங்கே பார்த்தாலும் 2 நதி கரையிலையும் சரஸ்வதி நதி. அந்த சரஸ்வதி நதி கரையில் 2 சைட்லையும் பார்த்தாள். அழகாக சின்ன சின்ன பர்ணசாலைகள், அங்கே நிறையா ரிஷிகள்லாம் ரிஷி பத்னிகளோடு கூட இருந்துட்டு இருக்கிறத பார்த்தாள். அவருக்கு சந்தோஷம். ஆஹா, நல்ல லொக்காலிட்டியில் தான் கர்தம பிரஜாபதி இருக்காள். தன்னுடைய பொண்ணான தேவகூதிக்கு சுத்திவரில் இருக்கிறதுக்கு நல்ல சோஷியல் லைஃப் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாள். ஏன்னா அது முக்கியமாச்சே. எங்கேயோ வனாந்தரத்தில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டுமே, சுத்திவரில் யாரும் இல்லையேன்னு கவலைப்படப்படாத. அக்கா வரத்தே பார்த்துட்டே வந்தாளுங்கிறாள். உபயோஹோ ரிஷி குல்யாயாக சரஸ்வத்யாக சுரோதசோஹோ ரிஷீனாம் உபசாந்தானாம் பஷ்யன் ஆசிரம சம்பதா. உபசாந்தாளான ரிஷிகள் அவள்லாம் அப்படியே ஜபம் பண்ணிட்டு, காயத்ரி ஜபம் பண்ணிட்டு, அப்படியே ஆவா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள், பத்னிகளோடு கூட இருக்கப்பட்டவாள். ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் இருந்துட்டு பர்ணசாலை அழகாக இருக்குது. அதெல்லாம் 2 நதி தரையில் இருக்கிறத பார்த்துட்டே அப்படி தன்னுடைய ரத்தத்தில் ஆம்படையாளோடு கூட பொண்ணை கல்யாணம் நல்ல கல்யாணம் பண்ணி வச்சோமேன்னு சந்தோஷத்தோடு வந்துட்டு இருந்தாள். தமாயாந்தம் அபிப்ரேத்ய பிரம்மாவர்த்தாத் பிரஜாபதிம் கீதசம்ஸ்துதி வாதித்ரைஹி பிரத்யுதீயுஹு பிரகர்ஷிதாக. அவர் திரும்பி வந்து சேர்ந்தோடனே அவருடைய ஊர் பிரம்மாவர்த்தம். அங்கே இருக்கப்பட்ட பிரம்மாவர்த்தத்துலேருந்து எல்லாரும் வந்தாள். வந்து பாட்டுகள் பாடி ஸ்தோத்திரங்கள் பண்ணி நல்ல வாத்திய கோஷங்கள்லாம் பண்ணி இவரை வரவேற்றாள். இவா 2 பேரையும் திரும்பி நீங்கள் வரணும்னு சொல்லி வரவேற்றாள். ஏன்னா இவா 2 பேரும் நல்ல ஜெயமாக வந்து சேர்ந்தாள். திருப்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஊருக்கு பேர் என்னன்னாள், இவருடைய கேபிட்டலுக்கு பேர் பர்ஹிஷ்மதின்னு பேர். பர்ஹினா சீட்டுன்னு அர்த்தம், உட்கார்ற இடத்துக்கு பேர் பர்ஹி. அந்த ஊருக்கு பேர் பர்ஹிஷ்மதின்னு பேர். வேற காரணம் என்னன்னு சொல்ல போகிறாள் பின்னாடி. பர்ஹிஷ்மதி நாம புரி சர்வசம்பத் சமன்விதா ஞபதம் யத்ர ரோமாணி யஜ்ஞஸ்யாங்கம் விதுன்வதः குஷாः காஷாஸ்த ஏவாசன் சஸ்வத்ஹரித வர்ச்சசः ரிஷயோ யைஹி பராபாவ்ய யஜ்ஞக்னான் யஜ்ஞமீஜிரே. அந்த ஊர் இருக்கே, அந்த கேபிட்டல், அதுக்கு பேர் பர்ஹிஷ்மதின்னு பேர். அங்கே சகல சௌபாகியத்தோடு கூட சகல சம்பத்துகளும் இருக்காமங்க. அங்கே என்னன்னா மகாவிஷ்ணு யஜ்ஞ வராகமூர்த்தியாக வராகாவதாரம் பண்ண போது அவர் தித்திப்புல்லேருந்து புல் விழுந்தது. அவர் தோண்டின புல் என்ன, அவர் பூமியை அப்படியே தன்னுடைய மூக்கில் தூக்கின வரத்தே பூமி கிரீனாக இருக்கப்பட்ட பூமியிலேருந்து சில பிளேட்ஸ் ஆஃப் கிராஸ், அதாவது புல் எப்பேற்பட்ட புல், குஷம்னு ஒரு புல், காஷம்னு ஒரு புல், இதெல்லாம் தான் ரிஷிகள்லாம் உபயோகம் பண்ணுவாள். இப்படி தர்பைக்கு அப்படி பவித்திரம் பண்ணிக்கிறது, அப்படியே உட்கார்றதுக்கு இடம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த
குஷம் காஷம் இதெல்லாம் வச்சு தான் பண்ணுவாள். இதெல்லாம் ஒவ்வொரு புல்லுக்கு பேர். இப்போலாம் கென்டக்கி ப்ளூ கிராஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையோ, அப்படி புல்லுகளுக்கெல்லாம் பேர் இருக்குன்னே. விதவிதமான புல்லுகள் உண்டு. அதில் குஷம்னு ஒரு புல், மௌஞ்சின்னு ஒரு புல், இந்த மாதிரி நிறையா உண்டு. அப்படி காஷம்னு ஒரு புல் இதெல்லாம் அங்கே இருந்தது. அதை வச்சு அங்கே பகவான் வராவதாரம் பண்ண போது அங்கே விழுந்துருந்துதான். அந்த விழுந்த இடத்துல அதை வச்சு தான் எல்லாரும் பகவான் சீட்டு பண்ணுவாள், உட்கார்றதுக்கு தர்பாசனம் பண்ணிப்பாள். அதனால அதுக்கு பர்ஹின்னு பேர், ஆசனத்துக்கு பேர். அதனால அதுக்கு பர்ஹிஷ்மதின்னு அந்த ஊருக்கு பேர். பர்ஹிஷ்மதி நாமபுரி சர்வசம்பத் சமன்விதா ஞபதன்யத்ர ரோமாணி. பகவான் யஜ்ஞவராமூர்த்தி அவதாரம் பண்ண போது அவருடைய முதுகுலேருந்து ரோமங்கள், அந்த பன்றியிலேருந்து இருக்கப்பட்ட ரோமங்கள் அங்கே விழுந்த இடத்துனால அது புண்ணியமான பவித்திரமான இடம் அது. ஞபதன்யத்ர ரோமாணி யஜ்ஞஸ்யாங்கம் விதுன்னதா. சுவாமிக்கு பேரு யஜ்ஞான்னு பேரு. அப்படி யஜ்ஞமூர்த்தியா இருக்கப்பட்ட சுவாமி இருக்காரே, அவருடைய முதுகுல இருந்து விழுந்தது இந்த ரோமங்கள். அந்த இடத்துல புல்லெல்லாம் முளைச்சுது. அந்த புல்லை வச்சுதான் இந்த ரிஷிகணங்கள் எல்லாரும் யாகம் பண்றது எல்லாம் பண்ணுவாள். குஷா காஷாஸ்தயே வாசன்னு சஸ்வத் ஹரித வர்ச்சசா ரிஷயோயி பராபாவ்ய யஜ்ஞக்னான் யஜ்ஞமீஜிரே. பராபாவிய யஜ்ஞக்னான்னா, யஜ்ஞக்னான்னா யஜ்ஞத்தை பண்ணப்படாதுன்னு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கப்பட்ட சில துஷ்ட ராட்சசாள் இருப்பாள். அவளெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால ஜெயிச்சுடுவாளாம். இந்த ரிஷிகள்லாம் ஜெயிச்சு யஜ்ஞம் பண்ணுவாளாம். ஏன்னா அந்த காலத்திலேயே யஜ்ஞம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்காள். அதெல்லாம் எதிர்த்து அந்த ரிஷிகள்லாம் தங்களுடைய பிரம்மண்யத்தினால அவளை எதிர்க்க முடியுது. அப்படி பண்ணாலாம் அந்த ஊரு. குஷகாசமயம் பர்ஹி ஆஸ்தீரிய பகவான் மனு அயஜத் யஜ்ஞ புருஷம் லப்தாஸ்தானம் யதோ புவம். அந்த சுவாயம்புவ மனு பகவான் திருப்பி அந்த பூமியானது சமுத்திரத்துக்குள்ள இருந்ததை எடுத்துன்னு வந்தாள். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி அப்போ வந்தத்தில் அதில் அந்த குஷம் காஷம் இதெல்லாம் வச்சு அழகாக ஒரு சீட்டு போட்டு அதில் உட்காந்துட்டு அந்த பகவானை ஆராதிச்சதுனால அந்த ஊருக்கு பர்ஹிஷ்மதின்னு பேர். குஷகாசமயம் பர்ஹிஹி. பர்ஹின்னா ஆசனம்னு அர்த்தம். குஷகாசமயம் பர்ஹிஹி ஆஸ்தீரிய பகவான் மனு. அந்த சுவாயம்புவ மனு என்ன பண்ணாள்? அயஜத்து யஜ்ஞ புருஷம், யஜ்ஞவராமூர்த்தியை ஆராதிச்சாள். லப்தாஸ்தானம் யதோ புவம், பூமியை அடைஞ்சாள் அந்த யஜ்ஞ வராமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினால. அதனாலேயே இந்த ஊருக்கு பர்ஹிஷ்மதின்னு பேரா. பர்ஹிஷ்மதீம் நாம விபுஹு யாம் நிர்விஷ்ய சமாவசத் தஸ்யாம் பிரவிஷ்டோ பவனம் தாபத்ரய விநாசனம். 3 விதமான தாபங்கள் இருக்கே, அதெல்லாம் விலக்கிண்டு அந்த பர்ஹிஷ்மதிக்கு வந்து அங்கதான் முன்னாடி இவர் வசிச்சுட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு வந்தாள். அவருடைய அரண்மனைக்குள்ள போய் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய 3 விதமான தாபங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம்ங்கிறது, அந்த தாபத்ரய விநாசனம், அந்த 3 விதமான தாபங்களும் போச்சாம் பகவத் ஆராதனையினால. அது சொன்னாள். பர்ஹிஷ்மதீம் நாம விபுஹு யாம் நிர்விஷ்ய சமாவசத் தஸ்யாம் பிரவிஷ்டோ பவனம் தாபத்ரய விநாசனம். அப்படி உள்ள நுழைஞ்சு சந்தோஷமா அந்த அரண்மனைக்குள்ள இருந்தாலாம். சபார்யா சப்ரஜக்காமான் புபுஜே அன்யா விரோததா சங்கீயமான சத்கீர்த்திஹி சஸ்திரீபி சுரகாயகை பிரத்யூஷேஷு அனுபத்தேன ஹிருதாஸ்ரண்வன் ஹரே கதாஹ. எப்படி இருந்தாள் நாள்? அப்படியே ரிட்டையர்மெண்ட் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாலாம் அங்கே அந்த ராஜாங்கத்தில். சுவாயம்பூமனு தன்னுடைய மனைவியோடு கூடும் தங்களுடைய பிரஜைகளோடு கூடும் அவளுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைச்சிதான். அதனால தர்மத்தெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்பொழுது அவள் அந்த ஊரில் இருக்கப்பட்ட சங்கீத வாத்தியத்தெல்லாம் எழுப்பி அவளை காலம்பர வேலையில் ஒவ்வொரு நாளும் காலம்பர எழுந்திருக்கிறதையே காதில் சங்கீதம் விழுமாம். நல்ல நல்ல பாட்டு, இனிமையான பாட்டு இவரை எழுப்புறதுக்கு நல்ல வாத்திய கோஷங்கள்
இப்படியெல்லாம் இருந்து தினசரி காலம்பரை எழுந்திருக்கிறதையே அப்படி நல்ல புண்ணியமாக மங்களகரமாக எழுந்து சுவாமியை ஆராதனை பண்ணுவாராம். அப்படி இருந்து பகவத் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாள் நாள். எப்பொழுதும் சுவாமியே ஸ்ருண்வன்னு ஹரே கதா, ஹரிகதையை கேட்டுருப்பாளாம். இப்பவும் சில ரிட்டையர் பண்ணுற நம்மளாம் கேட்குறோம். ரிட்டையர் ஆனால் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தெரியும்னே பல பேர் இப்படி ராத்திரி வெள்ளை சும்மா தூங்குறது இல்லைன்னு இப்படி பிசி போட்டுவிட்டு அங்கே பகவத்கீதையும் பாகவத்தையும் இப்படி கேட்டுட்டே இருக்காள்னே எனக்கு தெரியும். அப்படி அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இப்படி நின்று அழகாக சங்கீதத்தை கேட்குறது ஹரிகதையை கேட்குறது இப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவா இப்பவும் இருக்கா. அப்படி ஸ்வயம்பூமனு பண்ணாலாம் பிரத்யூஷேஷு அனுபத்தேன ஹிருதாஸ்ரண்வன் ஹரே கதா. காலம் எழுந்தோன்னு நல்ல சங்கீதம் வாத்தியம் இதெல்லாம் கேட்டு ஹரிகதையை கேட்டு இப்படி காலத்தை கடத்தின்னு வந்தாள். ஸ்வயம்பூமனுன்னு சொன்னாள். நிஷ்ணாதம் யோகமாயாசு முனிம் ஸ்வயம்புவம் மனும் யதா பிரம்சயிதும் போகாஹ நசேகு பகவத்பரம். நிஷ்ணாதம் யோகமாயாசு முனிம் ஸ்வயம்புவம் மனும் யதா பிரம்சயிதும் போகாஹ நசேகு பகவத்பரம். அவர் தனக்குள்ளான அத்தனை சொத்து, அத்தனை விதமான ஆப்புலன்சஸ், அத்தனை விதமான அனுகிரகத்தையும் அனுபவிச்சாள் நாள். அதுக்காக அனுபவிக்காமல் ரொம்பவும் பணத்தை செலவு பண்ணாமல உட்காந்துட்டே இருக்கலன்னு எல்லா விதமான மெட்டீரியல் ஹாப்பினஸ், எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிச்சாலாம். ஏன்னா அத்தனை போகத்தையும் அனுபவிக்கணும், நல்ல போகியாக இருக்கணும்னு. தானேன போகி பவத்தின்னாள். நிறையா தானத்தை கொடுத்துட்டு இருக்கவனுக்கானே அவனுக்கு என்ன அனுகிரகம் கிடைக்கணும்னாள், போகி பவத்தின்னாள். அவனுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி கிடைக்குமா. இல்லாட்டா அனுபவிக்காமலே இருப்பேன்னு எல்லாத்தையும் பணத்தை நின்று அதை வச்சு நின்ன காரியம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அப்படி ஸ்வயம்பூ மனு என்ன பண்ணாள், எல்லா விதமான ஆனந்தத்தையும் அனுபவிச்சாலாம். ஆனால் அப்படி இருந்து கூட கேவலம் இந்த வாழ்க்கையிலேயே உழந்துட்டு எது முக்கியமோ அதை விடலையாம். அது என்ன, அதனால என்ன, போகா நசேகு பகவத் பரம் எதா பிரம்மசயித்தும் போகா. இத்தனை போகத்தையும் அனுபவிச்சவருக்கு பகவத்குணத்திலேருந்து பகவான்கிட்டேருந்து மனசு போலையாம். அதனால பகவான் மேலே மனசை வச்சுக்கிட்டே இருந்தாலாம் அந்த ஸ்வயம்பூ மனு. இதில் இருந்தால் எதுக்காக பாகவத்தில் இப்படிலாம் சொல்லி நமக்கு சொல்கிறாள்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் யங் ஏஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகும். இப்போ வயசாகத்த அதுக்காக எங்கேயோ பர்ணசாலை ஹிமாலய மலைக்கு போய் கஷாயத்தை போட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலை. இங்கேயே இருக்கலாம். இருந்தாக்க பகவத் பரமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நம்ம சேர்த்து வச்ச சுகங்களெல்லாம் அனுபவிக்கணும். அப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாள். இப்படி அயாத்தயாமாக தஸ்யாசன்னே யாமா ஸ்வாந்தரயாபனா ஸ்ருண்வதோ தியாயதோ விஷ்ணோ குர்வதோ ப்ருவத கதா. யாரெல்லாம் தோணினாலும் எல்லாருக்கும் ஒரு அந்திம காலம் உண்டு. சாஸ்வதமாக யாரும் இல்லை. இப்போ முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி நியூஸில் வந்ததுன்னே, அமெரிக்காவில் 114 வயசு மட்டும் இருந்த ஒருத்தர் சமீபத்தில் மின்னசோட்டாவில் இருந்தவர் இறந்து போனார்னுட்டு. அவர் 114 வருஷம் இருந்திருக்கார். அப்படி 114 வருஷம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த லோகத்தை விட்டுட்டு போக வேண்டிய டைம் வருது. அப்படி மனு இருக்காரே, அவரும் மன்வந்திரம் முழுக்க இருந்திருக்காள். அவர் இருந்த டைம் பீரியட் ரொம்ப நாள், மன்வந்திரம்னு பேர். அந்த மன்வந்திரம் முழுக்க இருந்தவருக்கும் ஒரு காலம் வரும், முடிவாகி போகணும், டிக்கெட் வாங்கிட்டு வேறு எங்கே போகணுமோ போயாகணும். அப்படி அவருடைய லைஃப் ஸ்லோவாக கடைசி காலத்துக்கு வர சமயம் கூட. ஆனால் என்ன பண்ணாள்னாள், அவர் சும்மா உட்கார்ந்துருந்தில்லை. அந்த சமயம் என்ன பண்ணாள்னாள், எப்பொழுதும் பகவத் பரமா மனசை வச்சுட்டு ஆனந்தமாக பகவத் ஹரிகதைகளை கேட்டுருந்தாளாம். தான் இங்கே சொல்கிறாள். இப்படிலாம் சொல்வதற்கு காரணம் என்னென்னா, இருக்கிற காலத்தில் நல்லா ஆனந்தமாக அனுபவிக்கணும். எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது, எல்லார்கிட்டையும் பிரியமாக இருக்கணும், தன்னையும் பிரியமாக வச்சுக்க தெரியணும். அதுதான் இங்கே சொல்லித்தராள். ஸ்ருண்வதோ தியாயதோ விஷ்ணோ விஷ்ணோ ஸ்ருண்வதா தியாயதா குர்வதோ ப்ருவத கதா. பகவத்குணத்தை மனசில் எடுத்துட்டு பகவான் சொன்ன பகவத்கீதை இருக்குது, அதை வாசிக்கணும். அது சும்மா வாசி காரியம் இல்லைன்னு, அதில் இருக்கப்பட்டதான் அனுஷ்டானம் பண்ணணும். அதனால தான் பகவான் ஆதிசங்கர பகவத் பாதாள் கடைசியில் சொல்லிட்டு போனாள் 5-6 ஸ்லோகங்கள். அதான் வேதோ நித்தியம் அதீயதாம் நாள். சும்மா ஒன்றும் தவளை மாதிரி கத்தின்னு கிடக்காத, வேதத்தை சொல்லிட்டு. ஆனால் தர்மஹா சு அனுஷ்டீயதாம் நாள். ஆனால் ததுதிதைஹி தர்மஹா,
அந்த வேதத்துக்குள்ளே இருக்கப்பட்ட தர்மங்கள் சிலது இருக்குது. அது என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் பிரியமாறு, எல்லாரையும் துவேஷிக்காதே, எல்லா அப்பா அம்மாட்டக பிரியமாறு, இப்படி சொல்லியிருக்குன்னே. அந்த சொன்ன விஷயங்கள் என்னங்கிறத அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதுபடி நடக்கணும். அதுபடி நடந்துவிட்டாக்க அப்போ ப்ராப்ளமே இல்லை, எல்லாரும் ஆனந்தத்தில் இருப்பாள். அதுதான் ஆச்சாரியால் சொல்லிட்டு போயிருக்காள், வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதை தர்மஹா சு அனுஷ்டியதாம், சமயக் அனுஷ்டிய ஸ்வனுஷ்டியதாம், வெறுமன அனுஷ்டியதாம் சொல்ல, சமயக்கு சுஷ்டு அனுஷ்டியதாம் இது. என்ன அனுஷ்டானம் பண்ணுனாள். என்ன அனுஷ்டானம் பண்ணுறதுன்னா என்ன, எல்லாரையும் சமத்தை கொடுத்துட்டு இப்போ தலை என்ன நான் பூஜை பண்ணுறேன் பேர் வழின்ட்டு ருத்ராட்சம் போட்டு படாட்டோங்கோ பயங்கரான அப்படி இருக்கிறதுக்கு சொல்லலை. அதுவும் போட்டுக்கலாம், அதுக்காக ருத்ராட்ச மாலையை போட்டுக்காதுன்னு சொல்லலைண்ணா. ருத்ராட்சத்தை போட்டுங்கோ, சிக்க வச்சுங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ. பட் தட் இஸ் நாட் த ரியல் திங். ரியல் திங் எல்லாருக்கும் சுத்திவரில் இருக்கிற வாழ்க்கை ஆனந்தத்தை கொடுக்கணும், ஆனந்தமாக இருந்துட்டுருக்கணும், உபசாந்தனாக இருந்துருக்கணும். அதுதான் சொன்னாலிங்க. ச ஏவம் ஸ்வாந்தரம் நின்யே யுகானாம் ஏக சப்ததிம் வாசுதேவ பிரசங்கேன பரிபூதகதிஸ்த்ரயः. பகவானை ஒவ்வொரு தடவையும் நமஸ்காரம் பண்ணுறதே அப்படி தான் வேண்டிக்கணும். பகவானே, இந்த லோகத்தில் எத்தனை நாளைக்கு உன்னால் என்னை வைக்க முடியுமோ அத்தனை நாளைக்கு நன்னா தீர்க்கமாக ஆயுசை கொடுத்து ஆரோக்கியத்தோடு இருக்க வை. ஆனால் அத்தனை நாளும் நான் நன்னா என்னையும் என்ஜாய் பண்ணிட்டு என்னை சுத்தீவரில் இருக்கிறவாளுக்கும் ஆனந்தத்தை கொடுக்க முடியா வெயின்னு சொல்லி நமஸ்காரம் தினம் பண்ணணும்னே. அது பண்ணால் போகிறோம். சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம். எத்தனை நாள் இருக்கணுமோ பகவான் அவருக்கு தெரியும். அப்படி பண்ணணும் நாள். அப்படி இவர் என்ன பண்ணாலாம், ஸ்வயம்பு மனு 71 யுகங்கள், 71 சதுர்யுகங்கள். 71 சதுர்யுகங்கள்னால் எத்தனை வருஷம்னு பார்த்துக்கலாம். ஒரு சதுர்யுகங்கிறது அப்ராக்சிமேட்லி சம் 4.32 மில்லியன் இயர்ஸ். அப்படி 4.32 மில்லியன் இயர்ஸுக்கு 71 தடவை அத்தனை வருஷங்கள் இருந்தாலாம் அவர். ச ஏவம் ஸ்வாந்தரம் நின்யே யுகானாம் ஏக சப்ததிம். ஏக சப்ததிம்னா 71 சதுர்யுகங்கள் இருந்திருக்காளவா. வாசுதேவ பிரசங்கேன பரிபூத கதித்ரயः. பரிபூத கதித்ரயः அவர் அந்த 3 விதமான தாபங்கள்லேருந்தும் விலகி நல்ல உபசாந்தனாகி பிரம்மனிஷ்டாளாகி பரமஹம்ச பதத்தை அடைஞ்சாளுங்கிறாள். ஷாரீரா மானசா திவ்யாக வையாசே ஏச்ச மானுஷாக பௌதிகாச்ச கதம் கிளேஷாக பாதந்தே ஹரிசம்ஸ்ரயம். அதனால் மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னால், ஏ விதுரான்னு கூப்பிட்டு இந்த பகவானான கிருஷ்ணனை ஆராதிச்சுட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவனுக்கு ஒரு விதமான துக்கமும் ஏற்படாது. அவனுடைய உடம்பு, மனசு, அவனுடைய குணங்கள், அவன் பாக்கி பேரோட பரிமாறின்னு இருக்கிற விதங்கள், பாக்கி சுத்தீவரில் இருக்கிற ஜீவராசிகள், அந்த எலிமெண்ட்ஸ் இருக்க மரம், விரக்ஷம், சுத்தீவரில் இருக்கப்பட்ட எல்லா விதமான நேச்சுரல் ஃபினாமினன், அதோடெல்லாம் நன்னா எல்லாத்தையும் பிரியமாக இருந்துருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் பகவானுடைய கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும்பான்னாள். அதனால் பகவத் பரமாதி கிருஷ்ணனை ஆராதனை பண்ணுனாள். ஹரி சம்ஸ்ரயம்னாள். பகவான் யாருக்கிட்ட போய் யார் ஒருத்தன் வந்து பண்ணாலும் அவனுக்கு கிளேஷாக நபாதந்தே, அவனை ஒன்றும் கிளேஷங்கள் துக்கங்கள்லாம் கிட்டக்க வராதுன்னு விட்டாள். அவனுக்கு கிட்டக்க வரவே வராது. ஷாரீரா மானசா திவ்யா வையாசே ஏஜ மானுஷாக பௌதிகாச்ச கதம் கிளேஷாக பாதந்தே ஹரிசம்ஸ்ரயம். இது வந்து ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் மாதிரி. எப்படிடா வந்து அவனை பாதிக்கும்னு அர்த்தம், பாதிக்காதுன்னு அர்த்தம். யப்ருஷ்டோ முனிபி பிராக தர்மான் நானாவிதான் சுபான் நிருணாம் வர்ணாசிரமாணாம் ச சர்வபூத ஹிதஸ் சதா. இருக்கிற நாள் மட்டும் அந்த ஸ்வயம்பூ மனு என்ன பண்ணாள், அங்கே இருக்கப்பட்ட சுத்தியில் இருக்கிற ரிஷிகள்லாம் கேட்பாள். கேள்வி கேட்டால் அவளுக்கெல்லாம் எடுத்து சொல்லுவாள். வர்ணாசிரம தர்மம்னா என்ன, வர்ண தர்மம்னா என்ன, எல்லாம் எடுத்து சொல்லுவாள். ஹவு எப்படி வந்து இந்த சொசைட்டியை 4ஆக பிரித்து 4 விதமான ப்ரொஃபஷன்ஸ் வச்சு அவளுடைய குலம் அவளுடைய கர்மாக்கள் என்னங்கிறதுனா அப்படி பிரித்து வச்சுட்டு போயிருக்காள் பழைய காலத்தில். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சும்மா வர்ணம்னு சொல்லிட்டு இருக்கிற காரியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒத்துமையாக ஒரு வர்ணமும் இல்லைன்னு, அதெல்லாம் இல்லையேன்னு துக்கம் பட வேண்டாம். என்ன பண்ணுறது, பகவானுடைய ஆக்ஞை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணுமே தவிர அதை வச்சு ஒன்றும் கவலைப்பட்டு காரியம் இல்லை.
ஆனால் பெரிய மகான்கள்னு அது மாதிரி இருக்கணும்னு நினைப்பாள். அதே மாதிரி ஒரு நல்ல ஆர்டராக இருந்ததுன்னா சொசைட்டியில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமேன்னு தான் நினைக்கிறாள் எல்லாரும். அவள் நினைக்கிறதுல தப்பு இல்லை. அதுதான் இந்த சுவயம்பூ மனு பண்ணாலாம். நிருணாம் வர்ணாசிரமானாம் ச சர்வபூத ஹித சதா. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு? எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறதுக்காக வைக்கல, எல்லாருக்கும் ஹிதத்தை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கு. இந்த ஹோல் சொசைட்டி ஹிதமாக நன்னா இருக்கணும். சர்வபூத ஹித சதா, சதா சர்வபூத ஹிதா, எப்பொழுதும் எல்லா ஜந்துக்களுக்கும் ஹிதமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஆர்டர் வச்சிருக்கு. அதை எடுத்து எடுத்து சொன்னாலாம். ஏதத்த அதிராஜஸ்ய மனோச்சரிதம் அத்புதம் வர்ணிதம் வர்ணனீயஸ்ய ததபத்யோதயம் ஸ்ருணு. இவ்வாறாக இந்த சுவயம்பூ மனு ஆதிராஜன், அவன் ராஜாவான அந்த சுவயம்பூ மனுடைய சரித்திரம் இது, அவனுடைய பொண்ணோட சரித்திரம் இது, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சரித்திரம் இது, அதை நீ கேளுன்னு சொல்லி விதுரருக்கு மைத்ரேயர் எடுத்து அழகாக சொன்ன அந்த கடைசி ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. ஏதத்தே ஆதிராஜஸ்ய மனோச்சரிதம் அத்புதம் வர்ணிதம் வர்ணனீயஸ்ய ததபத்யோதயம் ஸ்ருணு. இனிமே அந்த பொண்ணோட சரித்திரத்தை நான் சொல்கிறேன் கேளுன்னாள். அடுத்த அத்தியாயத்தில் இந்த பொண்ணு தேவஹூதியினுடைய சரித்திரத்தை சொல்ல போகிறாள். கந்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் அவளுக்கு பிறந்த கபிலாவதாரத்தை எடுத்து சொல்கிறதுக்காக இது பூர்வமாக இந்த சரித்திரத்தை எடுத்து சொன்னாள், கல்யாணமான வைபவத்தை எடுத்து சொன்னாள். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச சவுக்ரதன்வன்னே யதேவா பபாஷே சவுக்ரதன்வன்னே யதேவா பபாஷே சவுக்ரதன்வன்னே யதேவா பபாஷே சவுக்ரதன்வன்னே யதேவா பபாஷே ஆசீச்சதூஷ்ணீம் அரவிந்தநாபம் ஆசீச்சதூஷ்ணீம் அரவிந்தநாபம் ஆசீச்சதூஷ்ணீம் அரவிந்தநாபம் தியோபகிருண்ணன் ஸ்மிதசோபிதேன தியோபகிருண்ணன் ஸ்மிதசோபிதேன தியோபகிருண்ணன் ஸ்மிதசோபிதேன முகேன சேதோ லுலுபே தேவஹூத்யாஹ முகேன சேதோ லுலுபே தேவஹூத்யாஹ சோனுஜ்ஞாத்வா வியவசிதம் சோனுஜ்ஞாத்வா வியவசிதம் சோனுஜ்ஞாத்வா வியவசிதம் மஹிஷ்யா துஹிதுஸ்ஃபுடம் மஹிஷ்யாஹ துஹிதுஸ்ஃபுடம் மஹிஷ்யாஹ துஹிதுஸ்ஃபுடம் தஸ்மை குணகணாத்யாய தஸ்மை குணகணாத்யாய தஸ்மை குணகணாத்யாய ததௌ துல்யாம் பிரஹர்ஷிதः ததௌ துல்யாம் பிரஹர்ஷிதः ததௌ துல்யாம் பிரஹர்ஷிதः சதரூபா மகாராஜ்ஞி சதரூபா மகாராஜ்ஞி சதரூபா மகாராஜ்ஞி பாரிபர்கான் மகாதனான் பாரிபர்கான் மகாதனான் பாரிபர்கான் மகாதனான் தம்பத்யோः பர்யதாத் ப்ரீத்யா दम्पत्योः पर्यदात् प्रीत्या भूषावासः परिच्छदाने भूषावासः परिच्छदाने भूषावासः परिच्छदाने प्रत्तां दुहितरं सम्राट् प्रत्तां दुहितरं सम्राट् प्रत्तां दुहितरं सम्राट् सदृक्षाय गतं यथा सदृक्षाय गतं यथा सदृक्षाय गतं यथा उपगुह्य च बाहुभ्याम् उपगुह्य च बाहुभ्याम् उपगुह्य च बाहुभ्याम् औत्कण्ठ्योन्मथिताशयः 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 अशक्नुवंस्तद्विरहम् अशक्नुवन् तद्विरहम् अशक्नुवंस्तद्विरहम् मुञ्चन् बाष्पकलां मुहुः मुञ्चन् बाष्पकलां मुहुः मुञ्चन् बाष्पकलां मुहुः आसिञ्चदं भवत्सेति
ஆசிஞ்சத் அம்பவத்சேதி ஆசிஞ்சதம்பவத்சேதி நேத்ரோதைர் துஹிதுஷிகாः நேத்ரோதைர் துஹிதுஷிகாः நேத்ரோதைः துஹிதுஷிகாः ஆமந்திரிதம் முனிவரம் ஆமந்திரியதம் முனிவரம் ஆமந்திரியதம் முனிவரம் அனுஜ்ஞாதः சஹானுகः அனுஜ்ஞாதः சஹானுகः அனுஜ்ஞாதः சஹானுகः பிரதஸ்தே ரதமாருஹ்ய பிரதஸ்தே ரதமாருஹ்ய பிரதஸ்தே ரதமாருஹ்ய சபாத்யः ஸ்வபுரம் நிருபः சபாத்யः ஸ்வபுரம் நிருபः சபாத்யः ஸ்வபுரம் நிருபः உபயோः ரிஷிகுல்யாயாः உபயோர் ரிஷிகுல்யாயாः உபயோः ரிஷிகுல்யாயாः சரஸ்வத்யாः சுரோதசோः சரஸ்வத்யாः சுரோதசோः சரஸ்வத்யாः சுரோதசோः சரஸ்வத்யாः சுரோதசோः ऋषीणाम् उपशान्तानाम् ऋषीणाम् उपशान्तानाम् ऋषीणाम् उपशान्तानाम् पश्यन्नाश्रमसम्पदः 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 तमायान्तमभिप्रेत्य 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 ब्रह्मावर्तात् प्रजापतिम् ब्रह्मावर्तात् प्रजापतिम् ब्रह्मावर्तात् प्रजापतिम् गीतसंस्तुतिवादित्रैः 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 प्रत्युदीयुः प्रहर्षिताः प्रत्युदीयुः प्रहर्षिताः प्रत्युदीयुः प्रहर्षिताः बर्हिष्मती नाम पुरी बर्हिष्मती नाम पुरी बर्हिष्मती नाम पुरी सर्वसम्पत्समन्विता 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 न्यपतन् यत्र रोमाणि न्यपतन् यत्र रोमाणि न्यपतन् यत्र रोमाणि यज्ञस्याङ्गं विधुन्वतः यज्ञस्याङ्गं विधुन्वतः यज्ञस्याङ्गं विधुन्वतः कुशाः काशास्त एवासन् कुशाः काशास्त एवासन् कुशाः काशाः ते एवासन् शश्वद् हरितवर्चसः शश्वद् हरितवर्चसः शश्वद् हरितवर्चसः ऋषयो यैः पराभाव्य ऋषयो यैः पराभाव्य ऋषयो यैः पराभाव्य यज्ञघ्नान् यज्ञमीजिरे यज्ञघ्नान् यज्ञमीजिरे यज्ञघ्नान् यज्ञमीजिरे कुशकाशमयं बर्हिः कुशकाशमयं बर्हिः कुशकाशमयं बर्हिः आस्तीर्य भगवान् मनुः आस्तीर्य भगवान् मनुः आस्तीर्य भगवान् मनुः अयजद् यज्ञपुरुषम् अयजद् यज्ञपुरुषम् अयजद् यज्ञपुरुषम् लब्धा स्थानं यतो भुवम् लब्धा स्थानं यतो भुवम् लब्धा स्थानं यतो भुवम् बर्हिष्मतीं नाम विभुः बर्हिष्मतीं नाम विभुः बर्हिष्मतीं नाम विभुः यां निर्विश्य समावसत् यां निर्विश्य समावसत् यां निर्विश्य समावसत् तस्यां प्रविष्टो भवनम् तस्यां प्रविष्टो भवनम् तस्यां प्रविष्टो भवनम् तापत्रय विनाशनम् तापत्रय विनाशनम् तापत्रय विनाशनम् सभार्यः सप्रजः कामान् सभार्यः सप्रजः कामान् सभार्यः सप्रजः कामान् बुभुजे अन्याविरोधतः बुभुजेऽन्याविरोधतः बुभुजे अन्याविरोधतः सङ्गीयमानसत्कीर्तिः 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 सस्त्रीभिः सुरगायकैः सस्त्रीभिः
சுரகாயகைः சஸ்திரீபிः சுரகாயகைः பிரத்யூஷேஷு அனுபத்தேன பிரத்யூஷேஷு அனுபத்தேன பிரத்யூஷேஷ்வனுபத்தேன ஹிருதா ஸ்ருண்வன் ஹரே கதாः ஹிருதா ஸ்ருண்வன் ஹரே கதாः ஹிருதா ஸ்ருண்வன் ஹரே கதாः நிஷ்ணாதம் யோகமாயாசு நிஷ்ணாதம் யோகமாயாசு நிஷ்ணாதம் யோகமாயாசு முனிம் ஸ்வாயம்புவம் மனும் முனிம் ஸ்வாயம்புவம் மனும் முனிம் ஸ்வாயம்புவம் மனும் யதா ப்ரம்சயிதும் போகாः யதா ப்ரம்சயிதும் போகாः யதா ப்ரம்சயிதும் போகாः ந சேகுः பகவத்பரம் ந சேகுர்பகவத்பரம் ந சேகுர்பகவத்பரம் அயாதயாமாः தஸ்யாசன் அயாதயாமாஸ்தஸ்யாசன் அயாதயாமாஸ்தஸ்யாசன் யாமாः ஸ்வாந்தரயாபனாः யாமாः ஸ்வாந்தரயாபனாः யாமாः ஸ்வாந்தரயாபனாः शृण्वतो ध्यायतो विष्णोः शृण्वतो ध्यायतो विष्णोः कुर्वतो ब्रुवतः कथाः कुर्वतो ब्रुवतः कथाः कुर्वतो ब्रुवतः कथाः कुर्वतो ब्रुवतः कथाः स एवं स्वान्तरं निन्ये स एवं स्वान्तरं निन्ये स एवं स्वान्तरं निन्ये युगानाम् एकसप्ततिम् युगानामेकसप्ततिम् युगानामेकसप्ततिम् वासुदेव प्रसंगेन वासुदेव प्रसंगेन वासुदेव प्रसंगेन परिभूतगतित्रयः 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 शारीरा मानसा दिव्याः शारीरा मानसा दिव्याः शारीरा मानसा दिव्याः वह्यासे ये च मानुषाः वह्यासे ये च मानुषाः वह्यासे ये च मानुषाः भौतिकाश्च कथं क्लेशाः भौतिकाश्च कथं क्लेशाः भौतिकाश्च कथं क्लेशाः बाधन्ते हरिसंश्रयं बाधन्ते हरिसंश्रयं बाधन्ते हरिसंश्रयम् यः पृष्टो मुनिभिः प्राह यः पृष्टो मुनिभिः प्राह यः पृष्टो मुनिभिः प्राह धर्मान् नानाविधान् शुभान् धर्मान् नानाविधान् शुभान् धर्मान् नानाविधान् शुभान् नृणां वर्णाश्रमाणां च नृणां वर्णाश्रमाणां च नृणां वर्णाश्रमाणां च सर्वभूतहितः सदा सर्वभूतहितः सदा सर्वभूतहितः सदा एतत्ते अधिराजस्य एतत्त आदिराजस्य एतत्ते आदिराजस्य मनोश्चरितमद्भुतं मनोः चरितमद्भुतं मनोश्चरितमद्भुतं वर्णितं वर्णनीयस्य वर्णितं वर्णनीयस्य वर्णितं वर्णनीयस्य तदपत्योदयं शृणु तदपत्योदयं शृणु तदपत्योदयं शृणु श्रीहरे नमः ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे द्वाविंशोऽध्यायः श्रीहरे நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे द्वाविंशोऽध्यायः. मैत्रेय उवाच एवमाविष्कृताशेष गुणकर्णोदयो मुनिं संव्रीड इव तं सम्राट् उपारतमुवाचः. मनुरुवाच ब्रह्मासृजत् स्वमुखतः ब्रह्मासृजत् स्वमुखतः युष्मानात्मपरीप्सया छन्दोमयस्तपो विद्या योगयुक्तानलं पटाने तत्राणायासृजच्चास्मान् दोःसहस्रात् सहस्रपात् हृदयं तस्य हि ब्रह्म
க்ஷத்ரமங்கம் பிரச்சக்ஷதே அதோ ஹ்யன்யோன்யமாத்மானம் பிரம்ம க்ஷத்ரம் ச ரக்ஷதः ரக்ஷதி ஸ்மாவ்யயோ தேவः சயः சதசதாத்மகः தவ சந்தர்சனாதேவ சின்னா மே சர்வ சம்சயாः யத் ஸ்வயம் பகவான் பிரீத்யா தர்மமாக ரிரக்ஷிஷோः திருஷ்ட்யா மே பகவான் திருஷ்டः துர்தர்ஷோ யோ அகிருதாத்மனாம் திருஷ்ட்யா பாதரஜஸ்பிருஷ்டம் சீர்ஷ்ணா மே பவதः சிவம் திருஷ்ட்யா த்வயானுசிஷ்டோஹம் கிருதஸ்யானுக்ரஹோ மகான் அபாவிருதைः கர்ணரந்ध्रैः ஜுஷ்டா திருஷ்ட்யோஷதீர்கிரஹ स भवान् दुहितृस्नेह परिक्लिष्टात्मनो मम श्रोतुमर्हसि दीनस्य श्रावितं कृपया मुने प्रियव्रतोत्तानपदोः स्वसेयं दुहिता मम अन्विच्छति पतिं युक्तं वयःशीलगुणादिभिः यदा तु भवतः शील श्रुतरूपवयोगुणान् अशृणोन्नारदादेशा त्वह्यासीत् कृतनिश्चया तत्प्रतीच्छद्विजाग्र्ये मां श्रद्धयोपकृतां मया सर्वात्मनानुरूपां ते गृहमेधिषु कर्मसु उद्यतस्य हि कामस्य प्रतिवादो न शस्यते अपि निर्मुक्तसङ्गस्य कामरक्तस्य किं पुनः य उद्यतमनादृत्य कीनाशम् अभियाचते क्षीयते तद्यशस्फीतं मानश्चावज्ञया हतः अहं त्वाश्रुणवं विद्वन्ने विवाहार्थं समुद्यतम् अतस्त्वम् उपकुर्वाणः प्रत्तां प्रतिगृहाण मे ऋषिरुवाच बाढम् उद्वोढुकामोऽहम् अप्रत्ता च तवात्मजा आवयोः अनुरूपोऽसौ आद्यो वैवाहिको विधिः कामस्य भूयान् नरदेवतेस्याः पुत्र्याः समाम्नाय विधौ प्रतीतः क एव ते तनयां नाद्रियेत स्वयैव कान्त्या क्षिपतीमिव श्रियम् यां हर्म्यपृष्ठे क्वणदङ्घ्रिशोभां विक्रीडतीं कन्दुकविह्वलाक्षीं विश्वावसुः न्यपतत् स्वाद्विमानात् विलोक्य सम्मोहविमूढचेताः तां प्रार्थयन्तीं ललनाललामम् असेवित श्रीचरणैः अदृष्टां वत्सां मनोरुच्चपदस्वसारम् को नानुमन्येत बुधोऽभियाताम् अतो भजिष्ये समये न साध्वीम् यावत्तेजो बिभ्रूयात् आत्मनो मे अतो धर्मान् पारमहंस्य मुख्यान् शुक्लप्रोक्तान् बहुमन्ये विहिंस्रान् यतो भवद् विश्वमिदं विचित्रं संस्थास्यते यत्र च वावतिष्ठते प्रजापतीनां पतिरेष मह्यं परं प्रमाणं भगवानन्तः मैत्रेय उवाच स उग्रधन्वन्ने यदेवा बभाषे आसीच्च तूष्णीम् अरविन्दनाभं धियोपगृह्णन् स्मितशोभितेन मुखेन चेतो लुलुभे देवहूत्याः सोऽनुज्ञात्वा व्यवसितं महिष्या दुहितु स्फुटं तस्मै गुणगणाध्याय ददौ तुल्यां प्रहर्षितः शतरूपा महाराज्ञी पारिबर्हान् महाधनान् दम्पत्योः पर्यदात् प्रीत्या भूषावासः परिच्छदान् प्रत्तां दुहितरं सम्राट् सदृक्षाय गतं यथः उपगुह्य च बाहुभ्याम् औत्कण्ठ्योन्मथिताशयः अशक्नुवंस्तद्विरहम् मुञ्चन् बाष्पकलां मुहुः आसिञ्चत् अम्बवत्सेति नेत्रोदैर्दुहितुः शिखाः आमन्त्र्यतं मुनिवरम्
अनुज्ञातः सानुगः प्रतस्थे रथमारुह्य सभार्यः स्वपुरं नृपः उभयोर् ऋषिकुल्यायाः सरस्वत्याः सुरोधसोः ऋषीणाम् उपशान्तानाम् पश्यन्नाश्रमसम्पदः तमायान्तमभिप्रेत्य ब्रह्मावर्तात् प्रजापतिम् गीतसंस्तुतिवादित्रैः प्रत्युदीयुः प्रहर्षिताः बर्हिष्मती नाम पुरी सर्वसम्पत्समन्विता न्यपतन् यत्र रोमाणि यज्ञस्याङ्गम् विधुन्मतः कुशाः काशास्त एवासन् शश्वद्हरितवर्चसः ऋषयो यैः पराभाव्य यज्ञघ्नान् यज्ञमीजिरे कुशकाशमयम् बर्हिः आस्तीर्य भगवान् मनुः अयजते यज्ञपुरुषम् लब्ध्वा स्थानम् यतो भुवम् बर्हिष्मतीम् नाम विभुः याम् निर्विश्य समावसत् तस्याम् प्रविष्टो भवनम् तापत्रय विनाशनम् सभार्यः सप्रजक्कामान् बुभुजे अन्या विरोधतः सङ्गीयमानसत्कीर्तिः सस्त्रीभिः सुरगायकैः प्रत्यूषेषु अनुबद्धेन हृदा शृण्वन् हरे कथाः निष्णातम् योगमायासु मुनिम् स्वायम्भुवम् मनुम् यदा भ्रंशयितुम् भोगाः न शेकुः भगवत्परम् अयातयामाः तस्यासन् यामाः स्वान्तरयापनाः शृण्वतो ध्यायतो विष्णोः कुर्वतो ब्रुवतः कथाः स एवम् स्वान्तरम् निन्ये युगानाम् एकसप्ततिम् वासुदेव प्रसङ्गेन परिभूतगतित्रयः शारीरा मानसा दिव्याः वैयासे ये च मानुषाः भौतिकाश्च कथम् क्लेशाः बाधन्ते हरिसंश्रयम् यः पृष्टो मुनिभिः प्राह धर्मान्नानाविधान् शुभान् नृणाम् वर्णाश्रमाणाम् च सर्वभूतहितः सदा एतत्ते अधिराजस्य मनोश्चरितमद्भुतम् वर्णितम् वर्णनीयस्य तदपत्योदयम् शृणु। ओम् श्री हरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 22வது ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीम् महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयम् क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलम् यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसाम् मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरान् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहम् न जाने। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकी कान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।